Very good evening, students. So, last class பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியன் ஜியாகிரபியில் வெதர் அண்ட் கிளைமேட்டை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். முக்கியமாக வந்து நம்ம டெம்பரேச்சரோட இன்ஃப்ளூயன்ஸ் பற்றி பார்த்தோம். கூட பார்த்தீங்கன்னா சில விண்டை பற்றி பார்த்து முடிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அடுத்து தெரிஞ்சுக்க விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து precipitation. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து எந்த அளவுக்கு நமக்கு ரெயின்ஃபால் கிரியேட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ வந்து precipitation அப்படிங்கிற டேர்ம் பார்த்தீங்கன்னா வந்து மழை பொழிவு மட்டும் குறிப்பிடாம மழை போன்ற பிற விஷயத்தையும் குறிப்பிடும். ஓகே, ரெயின்ஃபால் மட்டும் கிடையாது. நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து நமக்கு ஸோ சாரல் வீசுது. ஓகேங்களா? சில டைம் பார்த்தீங்கன்னா வந்து கல்மாரி மலைன்னு சொல்லுவோம். ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து பெரிய பெரிய ஆலங்கட்டி மலையெல்லாம் வீசும். ஓகேங்களா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் என்ன சொல்றோம்? precipitation சொல்றோம். ஓகே, இந்த வானத்திலிருந்து வரக்கூடிய அந்த நீர் திவலைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா வந்து precipitation சொல்றோம். ஓகேங்களா? அப்போ அதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போறோம். ஸோ வந்து இன்னைக்கு டாபிக் precipitation as well as அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன மாதிரி மழைப்பொழிவு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம கேள்விப்பட்டோம் இல்லையா, தென்மேற்கு பருவக்காற்று, அதாவது சவுத் வெஸ்ட் மான்சூன். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன், வடகிழக்கு பருவக்காற்று, இதெல்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுது. அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம போன கிளாஸ்லேயே மேகங்கள் பற்றி பார்த்து முடிச்சோம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் கிளாஸே பார்த்தீங்கன்னா மேகங்கள் பற்றி பார்த்து முடிச்சோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா மேகத்தை மட்டும் இல்லாமல் டைப்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால் பற்றி பார்த்து முடிக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாலே ஓரளவுக்கு ஜாகிரஃபியோடைய அந்த வெதர் அண்ட் கிளைமேட் அப்படிங்கிற போர்ஷன் வந்து ஓரளவுக்கு கவர் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் பார்க்குற விஷயம் பார்த்தீங்கன்னா precipitation. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து மழை பொழிவுலேருந்து சும்மா ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஸோ precipitation அப்படிங்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ வந்து மழை பொழிவு மட்டும் கிடையாது. ஸோ வானத்திலிருந்து வரக்கூடிய அனைத்து விதமான பொழிவு. ஓகேங்களா? ஸோ நீர் திவலைகள், அதாவது பார்த்தீங்கன்னா வாட்டர் வேப்பர்ஸாக வரக்கூடிய அத்தனை விஷயம் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நமக்கு வந்து precipitation சொல்லுவாங்க. precipitation. ஸோ தமிழில் பேர் பார்த்தீங்கன்னா பொழிவுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா நீராவி இருக்குங்க இல்லையா, நீராவி வாட்டர் வேப்பர்ஸ். ஓகேங்களா? அது என்ன பண்ண பார்த்தீங்கன்னா வந்து சுருங்கிய வடிவில் கம்ப்ரஸ்டா கண்டென்சேஷன் ஆகுது. ஓகேங்களா? அது என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கண்டென்ஸ்டு வாட்டர் வேப்பர். ஓகேவா? கண்டென்ஸ்டு சுருங்கிய நீராவி. ஓகேவா? கண்டென்ஸ்டா வந்து சுருங்கிய நீராவி. சாரி, சுருங்கிய நீராவி என்ன பண்ணுது அப்படியே வானத்திலிருந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன ஆகுது, அப்படியே மேகமா மாறி அங்கிருந்து நான் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டிராப்லெட்ஸ் நான் வந்து பூமி வந்து சேருது. ஓகேவா? த கண்டென்ஸ்டு வாட்டர் வேப்பர் தட் வில் ரீச் த எர்த். ஓகேங்களா? அது இப்போ என்ன சொல்றோம், நாம precipitation சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த precipitation வந்து என்னன்னா இது எப்படி ஃபார்ம் ஆகுது ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். என்ன விஷயம், ஸோ பூமியிலிருந்து எவாப்ரேட் ஆகி போகக்கூடிய வாட்டர் வேப்பர் என்ன ஆகுது, பூமியிலிருந்து போகக்கூடிய நீராவி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட உயரம் போனதுக்கப்புறம் என்ன ஆகுது, மேகமாக மாற ஆரம்பிக்குது, கிளவுடாக ஃபார்ம் ஆகுது. அது காரணம் என்ன, ஸோ வந்து நார்மல் லேப்ஸ் ரேட், அதாவது வெப்ப வீழ்ச்சி விதம் படித்தோம். அப்போ என்ன அர்த்தம், வெப்ப வீழ்ச்சி விதம் பார்த்தீங்கன்னா ஸோ பூமியிலிருந்து ஒவ்வொரு கிலோமீட்டர் ஹைட் போகும்போது என்ன ஆகுது, 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து வெப்பநிலை குறைஞ்சிட்டு இருக்கு. ஓகேங்களா? அதில் பார்த்தீங்கன்னா வந்து வெப்ப வீழ்ச்சி விதம்னு சொன்னாங்க. ஓகே, அப்படின்னா பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஹைட் போக நமக்கு டெம்பரேச்சர் வந்து ஃபால் ஆகிட்டே இருக்கு இல்லையா, அப்படின்னா பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அதனால அது கிளவுடாக மாற ஆரம்பிக்குது. ஓகேங்களா? அந்த கிளவுட் என்ன ஆகுது, போக பார்த்தீங்கன்னா precipitation பொழிவாக வந்து பூமிக்கு வீச ஆரம்பிக்குது. ஓகேங்களா? தெரிஞ்சுக்க பேசிக்கான விஷயம் இது. அப்போ இந்த precipitation பற்றி பார்க்கும்போது ஓகேங்களா, ஸோ இது எதெல்லாம் பொறுத்து எந்த காரணிகள் என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து precipitation இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஓகே, வாட் ஆர் ஆல் த ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் த precipitation, என்னென்ன காரணிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொழிவை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயமா டெம்பரேச்சர் இருக்கு. ஓகேவா? டெம்பரேச்சர் என்னாச்சு, ஸோ இங்கே இருக்கிற டெம்பரேச்சர் அது கொஞ்சம் குறையதான். ஓகே, டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா, உயரம் போகும்போது டெம்பரேச்சர் வந்து குறையுது. ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அது போல விஷயம் உயரம். ஓகேவா? ஹைட்டை பொறுத்த மீன்ஸ் ஆல்டிடியூட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஆல்டிடியூட் உயரத்தை பொறுத்து நமக்கு என்னன்னா இந்த precipitation வேரி ஆகும். அதில் டைப்ஸ் ஆஃப் கிளவுட்ஸ் நம்ம போன கிளாஸ்லேயே படிச்சு முடிச்சோம். சில மேகங்கள் ஓகேவா, இந்த குமுளோ நிம்பஸ். ஓகே, இந்த மாதிரி மேகங்கள் பார்த்தோம் இல்லையா, அப்போ விஷயம் என்னன்னா குமுளோ நிம்பஸ்லாம் வந்து கருமேகம்னு சொன்னோம். கார்மேகம் சொன்னோம். அப்போ விஷயம் அந்த மேகங்கள் மட்டும் தான் ஹெவியான மழைப்பொழிவு கொடுக்குன்னு படித்தோம். ஓகேங்களா? அப்போ டைப்ஸ் ஆஃப் கிளவுட்ஸை பொறுத்து நமக்கு என்ன ஆகுது, அந்த precipitation வேரி ஆகுது. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரிக் கண்டிஷன்ஸ். அட்மாஸ்பியரிக் கண்டிஷன்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா வந்து அந்த வானிலை. ஓகேவா? அட்மாஸ்பியர்ஸ் கண்டிஷன்ஸ். ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா வந்து வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள். ஓகே, வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய காற்றின் செயல்பாடுகள் அதான் வந்து அட்மாஸ்பியரிக் கண்டிஷன் சொல்கிறோம். ஓகேவா? அது நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஓகேங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா precipitation ப்ராசஸ். ஓகேங்களா? precipitation ப்ராசஸ், precipitation ப்ராசஸ் அதான் பார்த்தீங்கன்னா பொழிவுடைய செயல்பாடு சொல்லுவாங்க. பொழிவின் செயல்பாடுகள், பொழிவின் செயல்நிலைகள் அல்லது செயல்பாடுகள்.
ஓகேங்களா? அப்போ என்னென்ன பார்த்தீங்கன்னா, இந்த பிரிசிபிடேஷனோட என்னென்ன டைப்ல ஃபார்ம் ஆகுது. ஓகே. சில இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து வெப்பம் பயங்கரமா இருக்கும். அது காரணம் வந்து கனமழை பெய்யுதுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஹெவி ரெயின்ஃபால் வந்துச்சு. கனமழை பெஞ்சது. அதான் பார்த்தீங்கன்னா, ஒரே நாள்ல மும்பை, சென்னைலாம் வந்து தண்ணீல மிதக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்ப அது காரணம் கனமழை. ஹெவி ரெயின்ஃபால். சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, நாள் கணக்கா ரெயின்ஃபால் வந்துட்டே இருக்கும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அங்க தண்ணி தேங்காது. காரணம் சாரலா இருக்கும். அப்ப அந்த பிரிசிபிடேஷனோட டைப்ஸும் நமக்கு என்னது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஓகேங்களா? அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, பிரிசிபிடேஷன் கூடிய பல்வேறு டைப்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். ஓகே. டைப்ஸ் ஆஃப் பிரிசிபிடேஷன். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, சாரல். சாரல்னா ட்ரிசில்னு சொல்லுவோம். சாரல்னா வந்து ட்ரிசில். நேற்று படிச்சோம்ல என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, ஸோ தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும்போது சாரல் அப்படி சொல்லுவாங்க. அப்ப என்ன விஷயம், தென்மேற்கு பருவக்காற்றுங்கிறது வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன். அது என்ன பண்ணுது, கேரளால ஃபுல்லா ஹெவியா வீசுது. ஓகே. மகாராஷ்டிரா, கேரளால ஃபுல்லா என்னன்னா ஹெவியா வீசிட்டு இருக்கு. அப்ப என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, கேரளாக்கு பின்பக்கமா இருக்கக்கூடிய நம்ம தேனியில எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, அங்க நமக்கு என்ன ஆகுது, வெறும் சாரல் தான் வீசும். ஓகேங்களா? அப்ப தேனியில வந்து வெறும் சாரல் தான் வீசுது. அப்ப சாரல்ல என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, அதுல சில டயமீட்டர் சொல்றாங்க. ஸோ 0.5 மில்லிமீட்டர். 0.5 மில்லிமீட்டருக்கு கம்மியான டயமீட்டர். டயமீட்டர் இருக்கு. டயமீட்டர் விட்டம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? விட்டம். அதாவது ஒரு டிராப்லெட் இருக்குன்னா, இது வந்து ஒரு நீர்த்துளி. ஓகேவா? ஒரு நீர்த்துளி. அப்ப நீர்த்துளியோடைய டயமீட்டர்ங்கிறது தான். ஓகேவா? இந்த டயாமீட்டருடைய சைஸ் வந்து இப்போ தேர் இஸ் 0.5 மில்லிமீட்டர். ஓகேவா? 0.5 மில்லிமீட்டர் கம்மியா இந்த டயாமீட்டர் இருக்கு அப்படின்னா, அது ஆக்சுவலா நீர்த்துளியாவே ஃபார்ம் ஆயிருக்காது ப்ராப்பரா. ரொம்ப ரொம்ப மைனூட்டா இருக்கும். ஓகேங்களா? அது என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா வந்து சாரல், ட்ரிசில்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சிம்பிளா தெரிஞ்சுங்க. ஸோ அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க. சாரோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் 0.5 மில்லிமீட்டர் கம்மியா இருக்கணும். ஓகேங்களா? இது சம்டைம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இது ஸ்னோவோட சேர்ந்துரும். ஓகேவா? இஃப் அந்த சாரல் என்ன பண்ணுது, சில டைம் பார்த்தீங்கன்னா, பனித்துளியோட சேர ஆரம்பிக்கும். ஸ்னோவோட சேர ஆரம்பிக்கும். அப்ப நமக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து, ஆப்போசிட்ல இருக்கிற விஷயங்கள நம்ம தெளிவா பார்க்க முடியாது. காண்ட் விசிபிள். ஓகேவா? எதிர்ல இருக்கிற பொருள நம்மளால பவரா பார்க்க முடியாது. ஏன்னா, அது ஆல்ரெடி பனியா இருக்கு. ஓகேங்களா? அது நம்ம என்ன ஆகுது, சாரலும் போய் சேருங்கிறப்ப நம்மளால ப்ராப்பரா எதிர்ல இருக்கக்கூடிய பொருட்கள எதுவும் பார்க்க முடியாது. ஓகேங்களா? இது வந்து சாரலுக்கான டெஃபினிஷன். சாரல்னா 0.5 மில்லிமீட்டர் கம்மியா வந்து டயமீட்டர் இருக்கணும். இது பேசிக்கான ஒரு விஷயம். ஓகேவா? அடுத்து நம்ம ரெயின்னு சொல்றோம் இல்லையா? ரெயின். மழை வருதுன்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த மழைக்கு என்ன சார் அர்த்தம் பார்த்தீங்கன்னா, ரெயின். ஓகே. அதாவது பார்த்தீங்கன்னா மழை. ஓகேவா? அப்ப அந்த மழைக்கு என்ன சார் மீனிங் பார்த்தீங்கன்னா, எங்க ஒரு பர்ட்டிகுலர் டயமீட்டரோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 5 மில்லிமீட்டரா இருக்கும். ஓகே. 5 மில்லிமீட்டருக்கு மேல. இங்க நல்லா கவனிச்சு பாருங்க. 0.5 மில்லிமீட்டர் கம்மியா இருக்கிறது. ட்ரிசில்ங்கிறது. இங்க எப்படி இருக்கு? 5 மில்லிமீட்டருக்கு மேல டயமீட்டர் இருந்ததுன்னா, டயமீட்டர் எப்படி இருக்கும்? ஸோ பார்த்தீங்கன்னா வந்து சாரல்னா 0.5 மில்லிமீட்டர் கம்மியா இருக்கணும். இது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, டயமீட்டர் வந்து விட்டம் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, 5 மில்லிமீட்டருக்கு அதிகமா இருக்கணும். ஓகேவா? அது எப்படி சொல்றாங்கன்னா வந்து நம்மளுடைய ரெயின்னு சொல்றாங்க. சரி, இது எப்படி சார் ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ட்டிகுலர் பிரிசிபிடேஷன் இருக்கு இல்லையா? அது என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ உறைநிலைக்கு அதிகமான வெப்பம். தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்றாங்க, உறைநிலைக்கு அதிகமான வெப்பம் வந்ததுன்னா, ஓகேங்களா? ஸோ ஃப்ரீசிங் பாயிண்ட் சொல்லுவோம் இல்லையா? ஃப்ரீசிங் பாயிண்ட்டுக்கு அதிகமான வெப்பம் வந்தா, ஓகேவா? ஸோ டெம்பரேச்சர் வில் பி ஹையர் தேன் த ஃப்ரீசிங் பாயிண்ட். டெம்பரேச்சர் இஸ் ஹையர் தேன் த ஃப்ரீசிங் பாயிண்ட். ஓகே. உறைநிலைக்கு அதிகமான வெப்பம். உறைநிலையை விட அதிக வெப்பம் இருக்கும். ஓகேவா? அதிக வெப்பம் இருந்தா நம்ம கண்டிப்பா இங்க பார்த்தீங்கன்னா வந்து, இந்த கிளவுட்ஸ் ஃபுல்லா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா வந்து, ஃபுல்லா மேகமா மாறி மழைய குடுக்கும். ஓகே. அப்ப இந்த கிளவுட் இருக்கு. கிளவுடுங்கிற என்ன விஷயம், மேகங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து நீர் திவலைகள் தான். ஓகே. வாட்டர் வேப்பர்ஸ் எப்படி இருக்கு? கிளவுட் ஃபார்மட்ல இருக்கு. ஓகேவா? ஆக்சுவலா ஃப்ரீசிங் பாயிண்ட் மாரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா வந்து உறைஞ்சு காணப்படும். ஓகேவா? அதெல்லாம் கண்டென்ஸ்டா இருக்கு இப்போதைக்கு. ஓகே. அப்ப என்ன பண்றோம், இங்க திடீர்னு டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னு வச்சுக்கங்களேன், அப்ப என்ன ஆட்டோமேட்டிக்கா இது வந்து ரெயின்ஃபால் குடுக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அப்படி வர ரெயின்ஃபால் எப்படி இருக்கணும்? ஸோ இன் கேஸ் 5 மில்லிமீட்டருக்கு அதிகமா இருந்தா அது பேர் ரெயின்னு சொல்றோம். ஓகேங்களா? அப்புறம் சொல்றாங்க, உறைபனியை விட வெப்பம் அதிகமா இருந்தா, தட் மீன்ஸ் ஃப்ரீசிங் பாயிண்டோட டெம்பரேச்சர் அதிகமா இருந்தா என்ன சொல்றாங்க, அது ரெயினா வந்து மாற ஆரம்பிக்கும்னு சொல்றாங்க. அடுத்து இதே போல நிறைய டைப் இருக்கு. ஓகேங்களா? உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஆலங்கட்டி மலைன்னு சொல்லுவாங்க. ஆலங்கட்டி மலை. ஓகேவா? ஸோ ஆலங்கட்டி மலைங்கிறது பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல வந்து ஸ்லீட்ன்னு சொல்லுவோம். ஸ்லீட். ஓகேவா? ஸ்லீட்ங்கிறது வந்து ஆலங்கட்டி மலை. அப்ப என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ப்ராப்பரான ஒரு ஷேப்ல இருக்காது. எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ டிரான்ஸ்பரண்டா இருக்கும். ஓகேவா? இல்லாட்டி பார்த்தீங்கன்னா, செமி டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல ஐஸ் கட்டி இருக்கும் இல்லையா? ஐஸ் கட்டி எடுத்து பாருங்களேன். ஐஸ் கட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்கும்? சில நேரங்கள்ல வந்து ஆப்போசிட்ல இருக்கிற பொருள் தெளிவா தெரியும். இங்க ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அந்த பொருள் என்ன தெரியும்? இங்கிருந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்போசிட்ல இருக்கிறது கிளியரா தெரியும் சில டைம்ல.
சில இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கிளியராக தெரியாது. ஓகே சொல்கிறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், இது வந்து ஒரு ஃபுல்லி ஆர் பார்ஷியலி, ஓகேவா. ஸோ முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ எப்படி இருக்கணும், ஸோ வந்து ஒளி ஊடுருவ தன்மை இருக்கணும். தன்மை செய்யப்படும் பார்த்தீங்கன்னா வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். ஓகேவா. ஸோ முழுமையாகவோ அல்லது பகுதி அளவோ எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா ஒளி ஊடுருவ தன்மை இருக்கணும். ஓகேவா. அதுக்கடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஆலங்கட்டி மலை இருக்கு இல்லையா, அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்கன்னா, ஸோ 5 மில்லிமீட்டர்ல இருந்து 2 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும் ஆக்சுவலாக பார்க்கும்போது. ஓகேங்களா. ஸோ ஆலங்கட்டி மலை பார்த்தீங்கன்னா வந்து 2 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். ஓகேவா. 5 மில்லிமீட்டர்ல இருந்து 2 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடியது என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஆலங்கட்டி மலைன்னு சொல்றாங்க. எப்படி இருக்கணும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பார்ஷியலாவோ இல்லாட்டி முழுசாவோ, பகுதி அளவோ இல்லாட்டி ஃபுல்லாகவே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து அங்கே டிரான்ஸ்பரண்டான ஒளி உடல்தன்மையாக இருக்கணும். ஓகேங்களா. இது என்ன சொல்றாங்கன்னா ஆலங்கட்டி மலைன்னு சொல்றாங்க. அடுத்த ஒரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா பனி, ஸ்னோ. ஓகேவா. பனிங்கிறது பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கலாமே பொழிவின் வகைகள் தான் பார்த்துட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா வந்து டைப்ஸ் ஆஃப் பிரிசிபிடேஷன் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ பொழிவு அப்படின்னாலே வந்து மழை மட்டும் கிடையாது, நமக்கு என்ன இருக்கு, சாரல் இருக்கு, பனி இருக்கு, ஆலங்கட்டி மலை, ஓகேவா, ஸ்லீட்டு, ஸ்னோ, அந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பொழிவு தான், வானத்துல இருந்து பொழியுது. ஓகேவா. அப்புறம் சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னோ அப்படி எப்படி ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீசிங் பாயிண்ட்டை விட கம்மியாக, ஓகேவா, ஃப்ரீசிங் பாயிண்ட்டை விட டெம்பரேச்சர் பிலோ ஆகணும், டெம்பரேச்சர் பிலோ த ஃப்ரீசிங் பாயிண்ட். போனதை நம்ம பார்த்தோம் மழையை பற்றி பார்க்கும்போது டெம்பரேச்சர் அபோவ் த ஃப்ரீசிங் பாயிண்ட் பார்த்தோம். உறைநிலைக்கு மேலே வெப்பம் அதிகமாச்சுன்னா மழையாக மாறுது. என்ன சொல்கிறாங்க, இது பனியாக தான் இருக்குது, ப்ராப்பராக தண்ணியாக வராது, இது பனித்துளியாக கொட்டும். அவ்வளோ சொல்லுவாங்க. டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா உரைநிலையோட குறைவாக இருக்கும். ஓகேவா. உரைநிலையை விட உரைநிலையை விட பார்த்தீங்கன்னா வெப்பம் வந்து குறைவாக இருக்கும். ஓகேவா. அப்படி இருக்கும்போது என்னது, பனியாக பொழிவாக ஆரம்பிக்குது. ஓகேவா. அந்த பனி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊரில் பெய்கிற பனி தான் சாதாரணம். ஓகேங்களா. நிறைய படங்களை பார்த்துருப்பீங்க, ஜம்மு காஷ்மீர்லாம் பார்த்துருப்பீங்க. என்ன பார்த்தீங்கன்னா பனியடியே வந்து கட்டி கட்டியாக பொழிவு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பயங்கர சாரல் அடிக்கும், பெரிய பெரிய ஃபார்மாக வந்து கிடைக்கும். ஓகேங்களா. அந்த மாதிரி பனி இது ஆக்சுவலாக. அப்புறம் சொல்ல பார்த்தீங்கன்னா உரைநிலையை விட மீன்ஸ் ஃப்ரீசிங் பாயிண்டோட டெம்பரேச்சர் வந்து ரொம்பவே குறைஞ்சு போயிடும். ஓகேவா. அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பர் வாட்டராகவும் மாற முடியாமல் என்ன பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பேய ஆரம்பிக்கும். ஓகேங்களா. பனித்துளி வந்து கொட்டிகிட்டே இருக்கும். அப்படிப்பட்டதான் என்ன சொல்கிறாங்க, பனின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இது முக்கியமான விஷயம். அதனால பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒன்னோட ஒன்று சேரும். ஓகேங்களா. ஆக்சுவலாக பனி வந்து வந்துட்டே இருக்கும், உரைநிலையில அது குறைஞ்சு பார்த்தீங்கன்னா பனி வந்து வந்துட்டே இருக்கும். அப்படி வரக்கூடிய பனி என்ன பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று சேரும்போது, ஓகே, ஒன்னோட ஒன்று சேரும்போது என்ன பார்த்தீங்கன்னா வந்து பெரிய பெரிய பிளாட்டாக மாறும். ஓகேங்களா. அது சொன்னாங்க ஸ்னோ ஃப்ளேக்னு சொல்லுவாங்க, பேர் வந்து ஸ்னோ ஃப்ளேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஆக்சுவலாக பனிங்கிறது சாதாரணமாக வந்துட்டே இருக்கும். அதனால அது ஒன்னோட ஒன்று சேரும்போது என்ன பார்த்தீங்கன்னா வந்து பனி சீவலாக மாறுது, பனி சீவல். தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா வந்து ஸ்னோ ஃப்ளேக்ஸாக மாறுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இது வந்து 4வது டைப். ஓகேவா. சாரல். ஓகேவா. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ட்ரிசில்னு சொன்னோம். அடுத்து ரெயின், அதை வந்து மழையை சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆலங்கட்டிங்கிறது வந்து ஸ்லீட்டு. அந்த 4வது பார்த்தீங்கன்னா பனி, ஸ்லோன்னு சொன்னோம். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஞ்சரஸான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்மாரி மலை அப்படின்னா ஹெயில்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஹெயில் தமிழில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா கல்மாரி மலை. ஓகேவா. இல்லாட்டி கல்மாரி எல்லாம் ஒன்று தான். ஓகே. ஆக்சுவலாக தமிழில் மாரி அப்படின்னாலே மலை தான். ஓகே. நம்ம ஊரில் மாரியம்மன் இருக்கு இல்லையா, காரணம் என்ன, மழையை தேடி நம்ம அந்த சாமி கும்பிடுவோம். மாரியம்மா மலையை கூட சாமி கும்பிடுவோம். ஓகே. அப்படின்னா மாரி அப்படின்னாலே ஆக்சுவலாக மலை தான். ஓகேவா. அப்படி என்ன பண்ணுறாங்கன்னா கல்மாரி அப்படின்னு பேர்லேயே இருக்குல்ல, கல்மாரி அர்த்தம். இது வந்து பார்த்தீங்கன்னா கல்லாகவே இருக்கும். ஓகேங்களா. இது எப்படி கம்ப்ளீட்டாக வந்து கல் மாதிரியே ஃபார்ம் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இடியோட கூடிய புயல் மலை, இடி ப்ளஸ் புயல் இப்படி இருக்கும். ஓகே. அதில் எப்படி பார்த்தீங்கன்னா வந்து தண்டர் ஸ்டார்ம்ஸ் இருக்கும். ஓகேவா. ஸோ வந்து சைக்ளோன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேவா. அதே போல் பார்த்தீங்கன்னா தண்டர் ஸ்டார்ம்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும், இடி மின்னலாக இருக்கும், அப்படி பயங்கரமாக இருக்கும். ஓகேங்களா. அப்படிப்பட்ட சூழல் எப்படி ஆகும் பார்த்தீங்கன்னா வந்து இன்கேஸ் 2 சென்டிமீட்டருக்கு மேலே, ஓகேவா, 2 சென்டிமீட்டர் எப்படி பார்த்தீங்கன்னா வந்து 2 சென்டிமீட்டரை விட அதிகமான விட்டம் இருக்கும். யோசிச்சு பாருங்க, கட்டி கட்டியாக இருக்கும். ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து கட்டி கட்டியாக என்ன பார்த்தீங்கன்னா 2 சென்டிமீட்டரை விட மேகம் வந்து டயமீட்டர் எப்படி இருக்கும், 2 சென்டிமீட்டர் டயமீட்டர் வந்து பெருசாக இருக்கும். ஓகேவா. இப்படிப்பட்ட என்ன பார்த்தீங்கன்னா மேலேருந்து விழுகும். ஓகேங்களா. யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கீழே பக்கத்தில் உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, 2 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க, ஒரே டேபிள் உட்காந்துருக்கீங்க. ஓகேவா. அப்புறம் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா ஒரே டேபிள் உட்காந்துட்டு உங்கள் மேலே என்ன பண்ணுறாரு, ஒரு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா குட்டி கல்லை தூக்கி வீசுறாரு. 2 பேரும் பக்கம் பக்கமாக உட்காந்துருக்கீங்க. அப்போ உங்களுக்கு வலிக்காது, குட்டிகள் தான் வலிக்காது. ஆனால் என்ன பண்ணுறாரு, உங்கள் ஃப்ரெண்டு வந்து பக்கத்து ரூம்ல இருந்து என்ன பண்ணுறாரு, அந்த கல்லை தூக்கி வீசுறாரு. அதே கல் தான், குட்டி கல் தான் வீசுறாரு. உங்களுக்கு சுல்லுன்னு வலிக்கும். காரணம் என்ன, ரொம்ப தூரத்துல இருந்து கல் வருது, ஃபுல் ஃபோர்ஸாக வருது, அப்போ உங்களுக்கு வந்து வலிக்கும்.
அதே போல இங்க விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து 2 சென்டிமீட்டருக்கு மேல டயமீட்டர் இருக்கு. ஓகேவா? அது எங்கிருந்து வருது? வானத்துல இருந்து வருது. ஃபுல் ஃபோர்ஸா வானத்துல இருந்து வருது. அப்ப இது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கல்லு அப்படின்னா அது பட்ட பட்ட பட்டன்னு வீசும்போது, நமக்கு சில டைம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா வந்து, சில பேருக்கு உடல்நல பாதிப்பு ஏற்படும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து உயிரே போக வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு விஷயம். ஏன்னா வானத்துல இருந்து இவ்வளவு பெரிய கட்டி கட்டியா வந்து விழுகுது. ஓகேங்களா? அது விழுந்துகிட்டே இருக்கு தொடர்ந்து. அப்பனா பார்த்தீங்கன்னா வந்து உயிருக்கே ஆபத்து ஏற்படுத்தும். இல்லாட்டி என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு இருக்கு இல்லையா? அங்க விழுந்ததுன்னா ஓகே வேளாண் நிலத்துல இருந்துன்னா விவசாயத்தை பாதிக்கும் கீழே சொல்றாங்க. ஸோ இது வந்து விவசாயம் தட் மீன்ஸ் அக்ரிகல்ச்சர் லேண்டு ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா மனித உயிர் இல்லாட்டி பார்த்தீங்கன்னா விலங்கோட உயிர் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாதிக்கும். ஓகேவா? இட் இஸ் மோர் டேஞ்சர் ஃபார் அக்ரிகல்ச்சர் கிராப்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஹியூமன் பீயிங்ஸ்னால கண்டிப்பாக ஹெவியாக பாதிக்கும். ஏன்னா எப்படி வரப்போகுது கல்லுக்கெல்லாம் வரப்போகுது சொன்னால் வந்து சாலிட் ஃபார்மில் வரப்போகுது. அது எப்படி இருக்குது 2 சென்டிமீட்டரை விட பெருசாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ கண்டிப்பாக நான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இதெல்லாம் வந்து டைப்ஸ் ஆஃப் பிரிசிபிடேஷன். ஓகேங்களா? இதை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த கல் மாறி மலை இருக்குல்ல என்ன சொல்லுவாங்கன்னா இது பேர் வந்து ஹெயில் ஸ்டோம்னு சொல்லுவாங்க. ஸோ அது கல் மாறி மலைங்கிறது கொஞ்ச நேரம் இருந்துச்சு அது பேர் ஹெயிலு. ஓகேவா? இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சில டைம் வந்து பயங்கரமாக வீசும். அது பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஹெயில் ஸ்டோம். ஓகேவா? அது பார்த்தீங்கன்னா கல் மாறி புயல்னே சொல்லுவாங்க. இது கல் மாறி மழை அவ்வளோதான். சம்டைம் பார்த்தீங்கன்னா ஹெவியாக வீசுறது சொல்லுவாங்கன்னா வந்து கல் மாறி புயல்னே சொல்லுவாங்க. அப்போ எப்படி இருக்கும் இடி மின்னல் பயங்கரமாக வீசும். கூடவே இந்த மழை பொழிவு கல்லுக்கெல்லாம் வீசுறதுல பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தொடர்ந்து வீசிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்படிப்பட்ட விஷயம் தான் பார்த்தீங்கன்னா ஸோ ஹெயில் ஸ்டோம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம அடுத்து பார்க்குற விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரெயின்ஃபால் இருக்கு இல்லையா? நம்ம மழைன்னு படித்தோம் இல்லையா? ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா 0.5 மில்லிமீட்டரை விட கொஞ்சம் டயமீட்டர் பெருசாக படித்தோம் இல்லையா? அந்த ரெயின். ஓகேவா? அந்த ரெயின்ஃபால் நிறைய டைப்ஸ் இருக்கு. ஓகே டைப்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால் பற்றி பார்க்கலாம் ரைட்டா. டைப்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால் அதாவது மழை பொழிவுடைய வகைகள். ஓகேவா? இத்தனை நேரம் படிச்சது பொழிவின் வகைகள். தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பிரிசிபிடேஷன் டைப் பற்றி படித்தோம். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது ரெயின்ஃபாலில் மட்டுமே எத்தனை டைப் இருக்குன்னு படிக்க போகிறோம். ஓகேங்களா? அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்கன்னா வந்து ஸோ கன்வென்ஷனல் ரெயின்ஃபால் ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சைக்ளோனிக் ரெயின்ஃபால். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சைக்ளோனிக் ரெயின்ஃபால். ஒன்று வந்து கன்வென்ஷனல் ரெயின்ஃபால். தமிழில் வேணா எழுதிக்கோங்க வெப்ப சலன மழை. தமிழில் வந்து வெப்ப சலன மழை. ஓகேவா? கன்வென்ஷனல் ரெயின்ஃபால். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்கன்னா ஸோ சூறாவளி மழைப்பொழிவு. சூறாவளி அல்லது புயல் எல்லாம் ஓகேவா? ஸோ சூறாவளி அல்லது புயல் மழைப்பொழிவு அல்லது சைக்ளோனிக் ரெயின்ஃபால். ஓகேவா? சூறாவளி மழைப்பொழிவு புயல் மழைப்பொழிவு இல்லாட்டி பார்த்தீங்கன்னா வந்து சைக்ளோனிக் ரெயின்ஃபால். இது ரெண்டாவது டைப். மூணாவது டைப் பார்த்தீங்கன்னா வந்து மழை தடுப்பு மழை. நம்ம ஆல்ரெடி படித்தோம் இல்லையா? ஸோ மழை என்ன ஆகுது குறுக்க நிற்கும். ஓகேவா? ஒரு மழை வீசக்கூடிய மேகங்கள் போயிட்டு இருக்கு. அந்த மேகம் போகிற இடத்துல குறுக்க ஒரு மவுண்டைன் நிற்கும். அப்படின்னா அது அந்த மவுண்டெயினால தடுக்கப்பட்ட அவங்க அங்கே வந்து மழை உருவாகும். ஓகேவா? அதான் சொல்கிறாங்க மழை தடுப்பு மழை. தட் மீன்ஸ் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால். ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால்னு சொல்லிட்டு மொத்தம் 3 டைப் ஆஃப் ரெயின்ஃபால் இருக்கு. ஒவ்வொன்றை பற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து கன்வென்ஷனல் ரெயின்ஃபால்ங்கிறது. ஓகேவா? வெப்பத்தின் காரணமாக உருவாகும். பேரே பாருங்க வெப்பச்சலன மழை. ஓகேவா? ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் ரெயின்ஃபால். தமிழில் வந்து வெப்ப சலன மழை. ஓகேவா? அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி படிச்சதுதான். ஸோ பூமி இருக்கு இல்லையா? அது மாதிரி சூரியன் இருக்கு. சூரியன் என்ன ஆகுது நமக்கு கதிர்கள் வந்துட்டு இருக்கு. ஓகே பூமி நோக்கி கதிர்கள் வந்துட்டு இருக்கு. அந்த கதிர்கள் என்ன ஆகுது ஒவ்வொரு பூமியிலையும் ஒவ்வொரு ஆங்கிளில் படும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பூமியோடைய அந்த ஈக்குவட்டோரியல் ரீஜன். ஓகேங்களா? தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா நிலநடுக்கோடு இருக்கு இல்லையா? அங்கே நமக்கு என்ன ஆகுது இந்த கதிர்கள் வந்து செங்குத்தா விழுகும் பெர்பெண்டிகுலரா விழுகும். ஓகேவா? அப்போ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா கதிர்கள் நேராக வருது. சன்லைட் வந்து ரொம்ப நேராக வருது. ஓகேவா? கரெக்டாக ஈக்குவட்டோரியல் விடுது. அப்படின்னா ஃபுல் எனர்ஜி இருக்கும். அந்த கதிர்களுக்கு வளையவே இல்லை. யோசிச்சு பாருங்களேன். இப்போ உங்கள் வீடு இங்கே இருக்கு. ஓகேவா? உங்கள் ஸ்கூல் இங்கே இருக்கு. நீங்கள் நம்ம இருக்க ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போகிறீங்க. ஸ்ட்ரைட்டாக வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு வரீங்க. இப்படி பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகுது எனர்ஜி லாஸ் ஆகுது. ஸ்ட்ரைட்டாக போகிறீங்க வரீங்க. சம்டைம் என்ன பண்ணுவோம் நம்ம அப்படியே வீட்டிலேருந்து என்ன பண்ணுவோம் அப்படியே பொறுமையாக ஆடி அசைஞ்சு பக்கத்து தெருவுக்குலாம் போய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவனை பிக்கப் பண்ணிட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு போவோம். அப்போ நம்ம கண்டிப்பாக எனர்ஜி லாஸ் ஆயிரும். ஓகேங்களா? அப்போ அதே வந்து என்ன சொல்கிறாங்க ஸோ சன்ரைஸ் நேரடியாக வந்து பூமியில் விழுகுது இல்லையா? அப்போ கண்டிப்பாக என்ன இருக்கும் அங்கே வந்து ஃபுல் எனர்ஜியாக வரும். அப்போ என்ன அந்த ஃபுல் எனர்ஜி என்ன பண்ணுது இங்கே இருக்கக்கூடிய அந்த பூமத்திய ரேகையை கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுது ஹீட் பண்ணுது. ஓகேங்களா? அப்படின்னா அதுபோக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்னன்னா நிறையா உங்களுக்கு இது இருக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கடல்கள் இருக்கும். பசிபிக் கடல்லாம் இருக்குது. ஓகேவா?
ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கடல்கள் இங்கே இருக்குது. அப்புறம் பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கிற கடல் தண்ணி என்ன ஆகுது, எவாப்ரேட்டே மேலே போகுது. ஓகேங்களா? அப்படின்னா பூமத்திய ரேகையில் என்ன ஆகுது, வரக்கூடிய சூரிய கதிர்கள் செங்குத்தாக அப்படி தண்ணி பர்பண்டிகுலராக ஃபால் ஆகுது. அப்போ நமக்கு என்ன ஆகுது, இங்கே இருக்கக்கூடிய நீர் ஃபுல்லாகவே வந்து என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா வந்து எவாப்ரேட் ஆகிட்டு மேலே போகுது. அது நமக்கு என்ன ஆகுது, மேகமாக மாற ஆரம்பிக்குது. அப்போ யோசிச்சு பாருங்க, டெய்லியும் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழுகுது, டெய்லியும் எவாப்ரேஷனாக மேலே போகுது, டெய்லியும் மேகம் ஃபார்ம் ஆகுது. அப்படின்னா அது டெய்லியும் மேகம் ஃபார்ம் ஆகுதுல, டெய்லி என்ன ஆகும், டெய்லியும் பார்த்தீங்கன்னா வந்து ரெயின்ஃபால் கொடுக்க ஆரம்பிக்கும். டெய்லி என்ன ஆகுது, வந்து ரெயின்ஃபால் கொடுக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அதை பார்க்கணும்னு சொல்லுவாங்கன்னா இது பேர் வந்து, ஸோ டெய்லியும் சொல்லப்போனால் இந்த ஈக்குவட்டர் ரீஜன் இருக்குல்ல, டெய்லி என்ன கரெக்டாக 4 மணிக்கு மழை கொடுக்கும். அது பேர் பார்த்தீங்கன்னா 4 மணி மழைப்பொழிவுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? என்ன பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து இந்த பூமத்திய ரேகை பகுதி தண்ணி ஈக்குவட்டர் ரீஜனில் ரெகுலராக தண்ணி எவாபரேட் ஆகுது, ரெகுலராக மேகம் ஃபார்ம் ஆகுது, ரெகுலராக 4 மணிக்கு வந்து ரெயின்ஃபால் கிரியேட் ஆகுது. அது பேரே பார்த்தீங்கன்னா 4 மணி மழைப்பொழிவு. ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா வந்து 4 o'clock ரெயின்ஃபால்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி வெப்பத்தின் காரணமாக உருவாச்சுது. ஞாபகம் பாருங்க. ஓகே, வெப்பம் வந்து இங்கே விழுந்ததுனால தான் என்னாச்சு, அந்த ரெயின்ஃபால் கிரியேட் ஆச்சு. அப்போ அது பேர் என்ன சொல்கிறாங்க, வெப்பச்சலன மழை, இல்லாட்டி பார்த்தீங்கன்னா வந்து கன்வென்ஷனல் ரெயின்ஃபால்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன் ஃபுல்லாகவே இந்த டிராபிக்கல் ரீஜன் இருக்குல்ல, அன்றைக்கே படித்தோம் கிளாஸில். ஸோ 23 டிகிரிலிருந்து 23 டிகிரிலிருந்து 23 டிகிரி சவுத் வரைக்கும், 23 டிகிரி நார்த்து, 23 சவுத். ஓகேவா? ஸோ கடகரேகையிலேருந்து மகர ரேகை, டிராபிக் ஆஃப் கேன்சர்லேருந்து டிராபிக் ஆஃப் கேப்ரிகான், இந்த 2 ரீஜன் இருக்குல்ல, என்ன சொன்னாங்கன்னா வந்து டிராபிக் ரீஜன் சொன்னாங்க, டிராபிக்கல் ரீஜன் சொன்னாங்க இல்லையா? அப்போ ரெகுலராக மழை வரப்ப என்னாச்சு, இங்கே ஃபுல்லாகவே வந்து காடுகள் பச்சை பசையில் இருக்கும். அதில் சொன்னாங்க ஸோ எவர் கிரீன் ஃபாரஸ்ட்னு சொன்னோம். எவர் கிரீன் ஃபாரஸ்ட், தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பசுமை மாறா காடுன்னு சொன்னோம். ஒரு எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளாக கேட்டாங்க என்னன்னா, ஸோ பூமத்திய ரேகையில் காணப்படும் காடுகள் பசுமையாக காணப்பட காரணம் என்ன? தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் those forest present in equatorial region is completely greenish or வந்து ஈக்குவட்டோரியல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் காரணம் கேட்குறாங்க. காரணம் என்ன, இங்கே வரக்கூடிய 4 மணி மழை பொழிவு. ஓகேவா? அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக நேரம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ரெயின்ஃபால் கிரியேட் ஆகுது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு டைம் வெப்பத்தின் காரணமாக உருவாச்சு. ஓகேவா? பிகாஸ் ஆஃப் ஃபால் ஆஃப் டெம்பரேச்சர் ஒன்லி கேன் பி ஹேப்பன். ஓகே, அது வந்து கன்வென்ஷனல் ரெயின்ஃபால். ரெண்டாவது டைப் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்கன்னா வந்து ஸோ நமக்கு சூறாவளி மழைப்பொழிவு, தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா சைக்ளோனிக் ரெயின்ஃபால், சைக்ளோனிக் ரெயின்ஃபால், சைக்ளோனிக் அல்லது பார்த்தீங்கன்னா வந்து புயல் மழைப்பொழிவுன்னு சொல்லுவாங்க. இந்த நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, சைக்ளோன் அப்படின்னு விஷயம் வாங்குது. ஸோ சொல்லுவாங்க இல்லையா, ஜஸ்ட் கவனிச்சு பாருங்க என்ன சொல்லுவாங்க பேப்பரில். ஸோ வங்கக்கடல்ல குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாயிருக்கு, தட் மீன்ஸ் லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா? இது என்ன ஆகும், கூடிய விரைவிலேயே என்ன ஆகும், லோ ப்ரெஷர் ஜோனா மாறும், குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறும். ஓகேவா? இல்லை ஜஸ்ட் லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆயிருக்கு, குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாயிருக்கு. அதனால கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறும், லோ ப்ரெஷர் ஜோனா மாறும்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இங்கே வந்து ப்ரெஷர் ரொம்பவே குறைப்பாக அர்த்தம். ஓகேவா? அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அப்போ கண்டிப்பாக என்ன இருக்கும், இந்த லோ ப்ரெஷரை ஃபில் பண்ணுறதுக்காக ஸோ வெவ்வேறு ஏரியாவில் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஹை ப்ரெஷர் வரும். இந்த லோ ப்ரெஷர் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், வெவ்வேறு ஏரியாவில் இருந்து ஹை ப்ரெஷர் அதிக அழுத்தம் வரும். ஓகேங்களா? அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் உருவாக்கக்கூடிய அந்த மழைப்பொழிவு தான் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா சூறாவளி மழைப்பொழிவு சொல்லுவாங்க. அது குறிப்பாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஹை ப்ரெஷர்லேருந்து என்னாச்சு, லோ ப்ரெஷரை ஃபில் பண்ணுறதுக்கு அந்த காற்று போகுது இல்லையா, அது எப்படி போகுது, கடல் வழியாக போகுது. ஓகேவா? அந்த கடல் என்ன ஆகுது, கடல் வழியாக போகுதுங்கிறப்ப அந்த ஈரப்பதமான காற்று என்ன பண்ணுது, ஸோ ஃபுல்லாகவே போயிட்டு லோ ப்ரெஷரை கம்ப்ளீட்டாக கவர் பண்ண போகுது. அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வச்சுங்களேன், பூமி இருக்கு, இது வந்து ஆக்சுவலாக பூமி எர்த்து. ஓகேவா? அப்படின்னா அது ஆக்சுவலாக இங்கே இருக்கக்கூடிய காற்று என்னாச்சு, காற்று எல்லாமே மேல் நோக்கி போயிடுச்சு. காற்றுல நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா வந்து மேல் நோக்கி போயிடுச்சு. அதாங்க என்னாச்சு, குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை. இங்கே காற்று என்னாச்சு, மேல் நோக்கி போயிடுச்சு. அப்போ அங்கே லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸோ வந்து ஸோ கம்ப்ளீட் நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கேப் இருக்கும். ஓகேவா? ஸோ டோல் ட்ரம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு கேப் இருக்கும். குறைந்த காற்றழுத்தம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா எல்லா காற்றும் மேலே போனதுனால இங்கே வந்து ஒரு வெற்றிடம் உருவாகுது. தட் மீன்ஸ் டோல் ட்ரம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த காற்றுல என்னாச்சு, மேலே போயிட்டு குறிப்பிட்ட ஹைட் படக்கு என்னாச்சு, மேகமாக மாற ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ என்ன பார்த்தீங்கன்னா வரக்கூடிய காற்று என்ன ஆகும், இந்த லோ ப்ரெஷரை சால்வ் பண்ணுறதுக்கு 2 விதமான காற்று வருது, எல்லா பக்கம் வருது. ஹை ப்ரெஷர் வந்துட்டே இருக்கு. ஓகேவா? இங்கே வெற்றிடம் உருவாச்சு இல்லையா, அந்த இதை சால்வ் பண்ணுறது 2 பக்கம் எல்லா பக்கத்துலவும் உங்களுக்கு வந்து ஹை ப்ரெஷர் வந்துட்டே இருக்கும்.
பட் வரக்கூடிய காற்று என்ன பண்ணுது, ப்ராப்பராக அங்கே ஃபில் ஆகாது. என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஸோ 2 கார் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் சிம்பிளாக. இப்போ 2 கார் வருது, ஓகேவா? ஆப்போசிட் தான் வந்துட்டு இருக்கு. ஒரு கார் இப்படி வருது, ஒரு கார் இப்படி வருது. 2 வேகமாக வருது, ஓகேவா? அதே மாதிரி கவனிச்சுங்க. ஸோ இங்கே லோ ப்ரெஷர் இருக்கு, ஓகேவா? அதை சால்வ் பண்ணுறதுக்கு 2 ப்ரெஷர் வருது, 2 ப்ரெஷருமே வந்துட்டு இருக்கு, வேக வேகமாக வந்துட்டு இருக்கு. ஓகே, 2 கார் வேகமாக வந்துட்டு இருக்கு. அப்படின்னாச்சு 2 கார் வந்து மோல்ஸுங்கிற பட்சத்தில் எப்படி இருக்கும்? ஒரு காருக்கு மேலே ஒரு கார் ஏறி நிற்கும். ஏன்னா வந்து அவ்வளோ தூரம் மோதிருச்சு. அப்படின்னா ஒரு காருக்கு மேலே ஒரு கார் ஏறி நிற்கும் இல்லையா? அதே மாதிரி என்னாச்சுன்னா வரக்கூடிய காற்று அது ரொம்ப வேகமாக வந்துட்டு இருக்கு. அப்படின்னாச்சு 2 காற்றையும் முட்டி மோதும் போது ஸோ என்ன அது மேல் நோக்கி போக ஆரம்பிக்குது. ஓகேங்களா? அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக வெற்றிடம் என்னன்னா எந்த அளவுக்கு அங்கே வெற்றிடம் இருக்கோ, டோல்ட்ரம் இருக்கோ, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வரக்கூடிய ஹைப்பர்ஸோட இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும், அடர்த்தி அதிகமாக இருக்கும். அதனாச்சும் வரக்கூடிய காற்று ஃபுல்லாகவே ஏன்னா அது குறிப்பிட்ட ஹைட்டு போனதுக்கப்புறம் அங்கே என்ன ஆகுது, மேகமாக மாறி அங்கேயே மழை பொழிவு கொடுக்க ஆரம்பிக்கும். ஓகேவா? அப்போ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா சைக்ளோனிக் ரெயின்ஃபால், சூறாவளி மழை பொழிவு எப்படி உருவாகுது? பிகாஸ் ஆஃப் லோ ப்ரெஷர். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் குறைந்த காற்றழுத்தம் இருக்கு, லோ ப்ரெஷர் இருக்கு, அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ஹை ப்ரெஷர் வந்துட்டு இருக்கு, ஓகேவா? அந்த சமயத்தில் உருவாக்கக்கூடிய ரெயின்ஃபால் தான் பார்த்தீங்கன்னா வந்து சைக்ளோனிக் ரெயின்ஃபால் அல்லது பார்த்தீங்கன்னா வந்து சூறாவளி ரெயின்ஃபால்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து 2வது டைப். 3வது டைப் தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆல்ரெடி படித்த ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால். மீன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து மழை தடுப்பு மழை. ஓகே, மழை தடுப்பு மழை. தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால். ஓகே, அப்படின்னு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி படித்தோம். இந்த கேரளா இருக்கு இல்லையா, இன்னும் தெளிவாகவே படிப்போம் போக போக. ஸோ கேரளா பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆரம்பிக்கும், திருவனந்தபுரத்தில் ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த காற்று நான் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய காற்று எப்படி வருது? அரபிக் கடல் வழியாக வருது, அரேபியன் சி வழியாக வருது. அப்படின்னா பார்த்தீங்கன்னா வரக்கூடிய காற்று ஃபுல்லாகவே எப்படி இருக்கும்? அரேபியன் சி வழியாக வரதுனால எல்லா தண்ணியும் அப்சர்வ் பண்ணிட்டே வரும், ஓகேவா? தண்ணி ஃபுல்லாக உறிஞ்சிட்டே வரும். அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக மாய்ச்சராக இருக்கும். அந்த வரக்கூடிய காற்றுனா அது கம்ப்ளீட்டாக மாய்ச்சரோட வருது. அது மாய்ச்சர் காற்றுனா வருது. அப்படியே வரும்போது பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து வந்துட்டே இருக்கு. பட் என்ன விஷயம், இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு சவுத் வெஸ்ட் தட் இஸ் பார்த்தீங்கன்னா வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கு, மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கு. அப்படின்னா பார்த்தீங்கன்னா காற்று வருது. இப்போ இந்த ஆங்கிள் பாருங்க, இது வந்து டாப் ஆங்கிள் இருந்து பார்க்குறோம் இல்லையா, பூமியோட டாப் ஆங்கிள் இருந்து பார்க்குறோம். இப்போ சைடு ஆங்கிள் இருந்து பாருங்க, ஓகேவா? சைடு ஆங்கிள் இருந்து பாருங்க, நீங்க நின்றுட்டு இருக்கீங்க, ஓகேவா? காற்று வந்துட்டே இருக்கு, சிலு சிலுன்னு ஆகுது, அரபிக் சிலுன்னு காற்று வந்துட்டே இருக்கு, ஓகேவா? அதனால பார்த்தீங்கன்னா வீசும்போது ஸோ உங்களுக்கு என்ன, அது குறுக்க வந்து நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலைகள் காணப்படுது. காற்று வீசும்போது குறுக்க வந்து மேற்கு தொடர்ச்சி மலை காணப்படுது, ஓகேவா? அந்த காற்று என்ன ஆகுது, குறிப்பிட்ட ஹைட்டு போனதுக்கப்புறம் ஸோ வெப்பநிலை குறைஞ்சு மேகமாக மாற ஆரம்பிச்சிருச்சு. புரியுதுங்களா? என்னாச்சு, காற்று வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஹைட் போனதுக்கப்புறம் என்னாச்சு, மேகமாக மாற ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? அந்த மேகம் என்ன ஆகுது, அப்படியே மூவ் ஆகிக்கிட்டே இருக்கு. அந்த மேகம் ஆக்சுவலாக என்ன இருக்கும், க்ளவுட் ஃபுல்லாகவே ஈஸியாக பாஸ் பண்ணி போயிருக்கணும், பட் போக முடியல. காரணம் என்ன, இங்கே ஒரு மவுண்டைன் இருக்கு. அப்படின்னா அது மவுண்டைனில் முட்டி மோதுது, ஓகேவா? அப்போ என்ன ஆகுது, அந்த மேகம் ஃபுல்லாகவே கிளவுட் வந்து என்ன ஆகுது, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபால் கொடுக்க ஆரம்பிக்குது. அப்படின்னு விஷயம், ஈரப்பதமான காற்று ஒரு குறிப்பிட்ட ஹைட் போய் என்னாச்சு, கிளவுடாக மாறிச்சு. அந்த கிளவுடு ஈஸியாக பாஸ் பண்ண முடியல. காரணம் என்ன, அங்கே குறுக்க மவுண்டைன் பேரியர் இருக்கு, குறுக்க ஒரு மலை இருக்கு. அதனால என்னாச்சு, அங்கே ஒரு மழை பொழிவு ஏற்படுது. ஓகேங்களா? அது பேர் சொல்றாங்க பார்த்தீங்கன்னா வந்து மழை தடுப்பு மலை. என்னாச்சு, ஒரு மவுண்டைன் தான் நம்ம இருக்கு, இந்த ரெயின்ஃபாலை கிரியேட் பண்ணியிருக்கு. ஒருவேளை இந்த மவுண்டன் இல்லாட்டி என்ன ஆகும், அந்த மேகம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக மூவ் ஆகி போயிருக்கும். ஓகே, ஈஸியாக மூவ் ஆகி போயிருக்கும். பட் என்ன போகல. காரணம் என்னன்னா இந்த மவுண்டன் குறுக்க இருந்து பிரச்சனை பண்ணிருச்சு. அப்ப என்னாச்சு, கவனிச்சு பாருங்களேன். இங்க என்ன ஆகுது, மலையில மோதி இங்க ரெயின்ஃபால் கிடைச்சதா. அப்ப இந்த பகுதி ஃபுல்லா எப்படி இருக்கும், பக்காவா பார்த்தீங்கன்னா செழிப்பா இருக்கும். இந்த பகுதி ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பச்சை பசேல கிரீனிஷா இருக்கும். இது கம்ப்ளீட்டா கிரீனிஷா இருக்கும். ஓகேங்களா? அதே என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளவுடு ஃபுல்லாவே, கிளவுடு என்னது ஆக்சுவலா மேகங்கிறது பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் இருக்கக்கூடிய காத்து. அதான் மேகம் மாதிரி இருக்கு, ஓகேவா? அப்புறம் விஷயம், இங்க எல்லா ஈரப்பதத்தையும் எல்லா மாய்ச்சரையும் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும், வெறும் ஹாட்டான ஏர் மட்டும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போய் சேரும். என்ன ஆச்சு, மாய்ச்சர் ஃபுல்லாக இங்கே கிடச்சிருச்சு. மாய்ச்சர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து பொழிஞ்சிருச்சு. ஈரப்பதம் ஃபுல்லாக இங்கே ஃபில் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்படின்னு வச்சு வெறும் ஹாட்டான ஏர் தான் ஆகும் நமக்கு அந்த பக்கம் போய் இறங்கும். தட் இஸ் மலையோட அவுட்டில் போய் இறங்கும், ஓகேவா? அப்படி அது வருஷம் ஃபுல்லாக வெப்பமான காற்று என்ன ஆகுது, மலையோடைய பின்பக்கம் போய் இறங்கிட்டே இருக்கு. அப்போ இந்த வரக்கூடிய காற்று என்ன பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தாவரத்தை ஃபுல்லாக என்ன பண்ணும், அழிச்சிடும். தட் இஸ் பார்த்தீங்கன்னா தாவரத்தை ஃபுல்லாக கருக்கிட்டே போகும், ஓகேவா? ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து ட்ரை பண்ணிட்டே போகும். ஓகே, அப்படின்னா பார்த்தீங்கன்னா மவுண்டனுடைய ஒரு பக்கம் நல்லா கிரீனிஷா பசுமையா காணப்படும், ஓகேவா? மவுண்டன் அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரையா இருக்கும், வறண்டு போய் காணப்படும், ஓகேவா? வறண்டு போய் காணப்படும். ஓகே, அப்படி சொல்றாங்க பார்த்தீங்கன்னா வந்து இந்த மவுண்டன்ல போய் காத்து மோதுது இல்லையா, அது பேர் என்ன சொல்றாங்கன்னா விண்டு வேர்டு சைடு. அது பேர் வந்து விண்டு வேர்டு சைடு. மீன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, காற்று மோதும் திசை.
ஓகேவா? அடுத்து என்னாச்சு, வெப்பமான காத்து இறங்குச்சுல ஆப்போசிட்ல அது பேர் பார்த்தீங்கன்னா வந்து லீவர்டு சைடு மீன்ஸ் பாத்தீங்கன்னா காற்று மோதாத லீவர்டு சைடு மீன்ஸ் காற்று மோதாத திசைன்னு சொல்லுவாங்க. அப்ப எப்படி கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு மலை குறுக்க இருக்குன்னா, தட் இஸ் மவுண்டைன் குறுக்க இருக்குன்னா, காற்று மோதும் திசை பசுமையா இருக்கும், கிரீனிஷா இருக்கும். ஓகே, ஏன்னா மாய்ச்சரோட காத்து ஃபுல்லாவே இங்க மழையா குடுக்குது. இதே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஹாட்டான ஏர் தான் இறங்குது. அப்ப என்னன்னா பார்த்தீங்கன்னா வந்து அந்த பகுதி வறண்டு காணப்படும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சுங்க. இதனால தான் பார்த்தீங்கன்னா, மும்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், ஸோ ஓரளவுக்கு ட்ரையா இருக்கும். ரெயின்ஃபால் கிடைக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ரெயின்ஃபால் கிடைக்காது. கேரளால பாருங்க, கேரளா ஃபுல்லா கிரீனிஷா இருக்கும். நம்ம தேனி, ராமநாதபுரம், மதுரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையா இருக்கும். கேரளா கம்பேர் பண்ணுவோம். ஓகேங்களா? காரணம் என்னன்னா, அங்க ஹாட்டான ஏர் தான் என்ன ஆகுது, ஃபுல்லாவே இறக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா, காத் மழைனால பிகாஸ் ஆஃப் மவுண்டன் பிரசன்ஸா வந்து ஏற்படுது. ஓகே, அதான் சொல்றாங்க. தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னா வந்து மலை தடுப்பு மலைன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது வந்து தேர்ட் டைப். ஓகேவா? ஸோ அப்ப என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, சில எக்ஸாம்பிள்ஸும் தெரிஞ்சுங்க. ஸோ இந்தியாவுல அதிகமா ரெயின்ஃபால் கிடைக்கக்கூடிய ஏரியா பார்த்தீங்கன்னா, மவு சிண்ட்ரம்னு சொல்லுவோம். ஓகேவா? மவு சிண்ட்ரம் மேகாலயால இருக்கு. ஓகேங்களா? ஸோ மாஸ் சிண்ட்ரம் அல்லது மவு சிண்ட்ரம். ஸோ ஒரு காலத்துல சிரபுஞ்சின்னு படிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அதிக மழை பெறக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா சிரபுஞ்சின்னு படிச்சிருப்போம். இது சிரபுஞ்சிக்கு நியர்பை தான், பக்கம் தான். ஓகேவா? அப்படின்னா மேகாலயால பார்த்தீங்கன்னா வந்து மவு சிண்ட்ரம்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்கு. அதான் பார்த்தீங்கன்னா சொல்றாங்கன்னா வந்து, ஸோ இந்தியாவிலே அதிகமான மழை பெறக்கூடிய ஒரு பகுதி. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இது ஏன் அவ்வளவு கிரீனிஷா இருக்கு? அது வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து செழிப்பா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன இருக்கு? நம்முடைய பூர்வாஞ்சல் மலை இருக்கும். பூர்வாஞ்சல் ஒரு மலை இருக்கும், மவுண்டைன். அந்த பூர்வாஞ்சலுடைய காத்து மோதும் திசை இருக்கு இல்லையா? அங்க இருக்குது ஆக்சுவலா. பூர்வாஞ்சலுடைய விண்டுவர்டு சைடுல இருக்கு. இது வந்து மாவு சிண்ட்ரம். ஓகே, அதனால இது எப்படி பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கிரீனிஷா இருக்கு. அதே ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா ஷில்லாங் இருக்கும். ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஷில்லாங் இருக்கும். இது எங்க இருக்கு? காற்று மோதாத பக்கம் இருக்கு. அப்படின்னு வரக்கூடிய இந்த மாய்ச்சர் காத்து ஃபுல்லா இங்கேயே ரெயின்ஃபாலை கொடுத்துருது. ஓகேவா? இங்கேயே ரெயின்ஃபாலை கொடுத்துருது. ஓகே, இங்கேயே நல்லா மழை பொழிவு கொடுத்துருது. அப்புறம் வெறும் ட்ரையான காத்து தான் போயிருங்க. ஓகே, வெறும் ட்ரையான காத்து தான் போயிருக்குது. அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஸோ மவு சிண்ட்ரோம் ரொம்ப பசுமையா இருக்கும், குளிர்ச்சியா இருக்கும். ஷில்லாங் பார்த்தீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு இருக்காது, கொஞ்சம் ட்ரையா தான் இருக்கும். ஓகேங்களா? இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாம்பிள். அதே போல என்ன விஷயம் எடுத்தீங்கன்னா வந்து, ஸோ மும்பை பார்த்தீங்கன்னா காற்று வீசும் திசையில் இருக்கு. புனா பார்த்தீங்கன்னா புனே இருக்கு இல்லையா, புனே அது பார்த்தீங்கன்னா அதுதான் ஆப்போசிட் சைடில் இருக்கு. அப்படின்னா மும்பை எப்படி இருக்கும்? ஸோ கிரீனிஷாக இருக்கும், ரெயின்ஃபால் நிறைய கிடைக்கும். ஓகேங்களா? அதே புனா பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா ட்ரையாக இருக்கும். காரணம் என்ன? மவுண்டனுடைய ஒரு பக்கத்தில், தட் மீன்ஸ் காற்று வீசும் பக்கத்தில் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா மும்பை இருக்கு. ஆப்போசிட் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா லீவர் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து புனே இருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் தெரிஞ்சுங்க, அப்படியே கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்குற விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மவுண்டன் பற்றி பார்த்துட்டு மீன்ஸ் இந்த ரெயின்ஃபால் பற்றி பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? ரெயின்ஃபாலை பற்றி பார்க்கவும் முக்கியமான தெரிஞ்சுக்கணும் விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மான்சூனை பற்றி தெரிஞ்சுக்கணும். மான்சூன். ஓகேவா? ஸோ ரெயின்ஃபால்லே அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா மான்சூன் சொல்லுவோம். தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா பருவக்காற்று, அதாவது பருவமழை. ஓகேவா? பருவ மழை அல்லது பருவக்காற்று. ஓகேவா? இது தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த மவுன்சூன், இந்த இது இருக்கு இல்லைங்களா, இந்த ஆம், பருவ காத்து இருக்கு இல்லையா, இதை எப்படி என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, ஸோ ரெகுலரா கரெக்டா நம்ம எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா செமஸ்டர் எக்ஸாம் சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா கரெக்டா ஜூன் மாசம் ஆரம்பிச்சு டிசம்பர் வரைக்கும் போகும். ஜனவரி ஆரம்பிச்சு நவம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் சீசன் கரெக்டாக வீசிட்டே இருக்கும். ஓகேவா? நம்ம எப்படி பர்த்டே கரெக்டாக கொண்டாடுறோமோ அதே போல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீசன்லையும் ப்ராப்பராக இந்த ரெயின்ஃபால் வீச ஆரம்பிக்கும். ஜூன் ஒன்றுனா கரெக்டாக ஜூன் வந்து காசு வீச ஆரம்பிச்சிருக்கீங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி இந்த என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குங்களா? ஸோ மவுன்சூன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பருவமழை பரவசம். ஸோ மவுசின்னு சொல்லுவாங்க. மவுசிம் அப்படிங்கிற ஒரு அரபிக் வேர்டில் நமக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபார்ம் ஆகும். ஓகேவா? மவுசிம்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சீசன் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ மவுசிம் அப்படிங்கிறது ஒரு அரபிக் வேர்டு, அரபு மொழி சொல். ஓகேவா? அதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா சீசன், பருவம்னு அர்த்தம். அங்கதான் நமக்கு என்ன ஆகுது, மான்சூன்ங்கிற வார்த்தை வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? அப்ப தெரிஞ்ச விஷயம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து பூமியில ஒரு 4 தினங்கள் முக்கியங்க. பூமி இருக்கு இல்லையா, பூமி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 தினங்கள் முக்கியம். நோட் பண்ணீங்க வேணா. பூமி இருக்குன்னா அது ஆக்சுவலாக இருக்கு 0 டிகிரில பார்த்தீங்கன்னா நமக்கு ஈக்குவட்டோரியல் ரீஜன். ஓகேவா? தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா நிலநடுக்கோடு இருக்கு. ஓகேவா? ஈக்குவட்டோரியல் ரீஜன் இருக்கு. அதுக்கு மேலே இருக்கு 23.5 டிகிரியில் பார்த்தீங்கன்னா 23.5 டிகிரியில் நார்த்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கு கடக ரேகை இருக்குது. மீன்ஸ் டிராபிக் ஆஃப் கேன்சர் இருக்கு. டிராபிக் ஆஃப் கேன்சர் இருக்கு. ஓகேவா?
அதே கீழே பார்த்தா எப்படி இருக்காங்க, அதே சவுத்தில் பார்த்தீங்கன்னா 23.5 சவுத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகர ரேகை இருக்கு. மகர ரேகை டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் இருக்கு. ஓகேங்களா. இப்போ ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் சூரியனோட கதிர்கள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு செங்குச்சா நமக்கு இங்கே வீசும், ஈக்குவல் வீசும். ஓகேங்களா. இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த சூரியனோட கதிர் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பூமியோடைய எக்ஸாக்டாக 0 டிகிரி இருக்கு இல்லையா, அங்கே எங்கே விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் விஷயமா மார்ச் 21. ஓகேவா. மார்ச் 21 நாளை மறுநாள். ஓகேவா. மார்ச் 21. அதே போல் பார்த்தீங்கன்னா என்னன்னா நம்மளுடைய செப்டம்பர் 23 கரெக்டாக அங்கே வீசும். கரெக்டாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0 டிகிரிலேயே கரெக்டாக ஃபாலோ ஆகும். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம மொட்டை மாடிலே பாருங்களேன், சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு தான், சன் ரைசஸ் இந்த ஈஸ்ட் தான், பட் ஒரே ஆங்கிளில் வீசாது. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் நிற்கிறீங்கன்னா இங்கிருந்து பாருங்களேன், சூரியன் வந்து ஆக்சுவலாக இன்னைக்கு இங்கே வந்து உதிக்கிற மாதிரி இருக்கும், நாளைக்கு இங்கே உதிக்கும், சூரியன் வந்து இங்கே உதிக்கும், நாளை மறுநாள் இங்கே உதிக்கும். ஓகேவா. அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ரொட்டேஷன் வந்துட்டு அடுத்த நாள் இங்கே இருக்கும், அடுத்த நாள் இங்கிருந்து உதிக்கும். ஆக்சுவலாக வந்து சன் ஈஸ்ட்ல தான் உதிக்குது, பட் அதோட சின்ன சின்ன ஆங்கிள் டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகேங்களா. சின்ன சின்ன ஆங்கிள் டிஃபரன்ஸ் இருக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா ஸோ சூரியனோட கதிர் கரெக்டாக 0 என்னைக்கு வந்து ஃபாலோ ஆகும் பார்த்தீங்கன்னா மார்ச் 21, அது செப்டம்பர் 23. அவர் மார்ச் 21க்கு அப்புறம் என்ன சார் நடக்கும் பார்த்தீங்கன்னா மார்ச் 21க்கு அப்புறம் சன்ரைட் என்ன ஆகும், அப்படியே வந்து மூவ் ஆகிட்டே போகும். எங்கே போகும், நார்த்தை நோக்கி போகும். ஓகேவா. அப்படின்னா பாருங்க சன்ரைஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இப்படி போக ஆரம்பிக்கும். ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்படி மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஃபுல்லாக என்ன ஆகுது, மார்ச் 21 0 டிகிரிலிருந்து என்ன ஆகுது, கடகரேகை நோக்கி மூவ் ஆகுது, டிராபிக் ஆஃப் கேன்சர் நோக்கி மூவ் ஆகுது. எப்போ, மார்ச் 21க்கு அப்புறம் கடகரேகை நோக்கி மூவ் ஆக ஆரம்பிக்குது. ஓகேவா. அது எப்போ போய் கரெக்டாக நிலவும் பார்த்தீங்கன்னா ஜூன் 21. ஓகேவா. ஜூன் 21ங்கிறப்ப கரெக்டாக நிலவும் 23.5 டிகிரி நார்த்தில் வீசும், பார்த்தீங்கன்னா கடகரேகைக்கு வீசும். ஓகேங்களா. அப்புறம் நான் ஜூன் 21க்கு அப்புறம் அப்படியே படிப்படியாக வந்து பழைய மாதிரி போக ஆரம்பிக்கும், பழைய படிப்படியாக வந்து 0 டிகிரி வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா. அப்போனா பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 23ங்கிறது மறுபடியும் ஆகும் 0 டிகிரி வந்துடும். ஓகேவா. செப்டம்பர் 23க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது என்ன ஆகுது, அப்படியே கொஞ்சமாக வந்து சவுத்து நோக்கி போக ஆரம்பிக்குது. சவுத்து நோக்கி போகுது பார்த்தீங்கன்னா வந்து தெற்கு நோக்கி போக ஆரம்பிக்குது. ஓகேங்களா. அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த மேலே போனதுன்னா அது மறுபடியும் திரும்ப வந்து சவுத்து நோக்கி வீச ஆரம்பிக்குது எக்ஸாக்டாக. ஓகேங்களா. அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வரும்போது சரி சொல்கிறாங்க டிசம்பர் 22 அப்போ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா வந்து மகர ரேகை 23.5 டிகிரி சவுத்தில் டிராபிக் ஆஃப் கேப்ரிகான்ல வீசும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஸோ டிசம்பர் 22க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூவ் ஆகி பழைய மாதிரியே ஸோ 0 டிகிரி போக ஆரம்பிக்கும். ஒரு ரொட்டேஷன் தான். நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்கூலுக்கு போகிறோம் திரும்ப வரோம்ல, அதே போல தான் திரும்ப ஸ்கூலுக்கு போகிறோம் திரும்ப வரோம், அதே போல என்னாச்சு. ஸோ மார்ச் 21 வந்து ஆரம்பிச்சது என்ன ஆகுது, நார்த்து நோக்கி போகுது. தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜூன் 21ங்கிறப்ப நார்த்துக்கு போய் சேர்ந்துருச்சு. அப்புறம் நாங்கள் அங்கிருந்து ஸோ நார்த்லேருந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் 0 டிகிரிக்கு வருது. ஓகேங்களா. அப்புறம் நான் செப்டம்பர் 23க்கு அப்புறம் அங்கிருந்து சவுத்து நோக்கி போகுது. டிசம்பர் 22ங்கிறப்ப சவுத்துக்கு வந்து சேர்ந்துருச்சு. திரும்ப என்ன ஆகுது, அது நார்த்தை நோக்கி மூவ் பண்ண ஆரம்பிக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன்லேயே போயிட்டு இருக்கும். ஓகேங்களா. அப்போ இந்த 4 தினங்கள் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. அப்போ என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த டேல பார்க்கவும் குறிப்பாக இங்கே பாருங்களேன், இந்த மார்ச் 21 செப்டம்பர் 23 இருக்கு இல்லையா, கரெக்டாக என்ன ஆகுது 0 டிகிரியில் விழுகுது. அப்போ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா வந்து மோரார்லெஸ் வந்து டேயும் நைட்டும் ஒரே மாதிரி இருக்கும், பகலும் இரவும் ஒரே மாதிரி சரிசமமாக இருக்கும். ஓகேவா. சம இரவு பகலான்னு சொல்லுவாங்க, ஈக்குவல் டே அண்ட் ஈக்குவல் நைட் இருக்கும். எப்போ, நம்மளுடைய மார்ச் 21க்கும் செப்டம்பர் 23 என்ன சொல்கிறாங்க, ஸோ வந்து ஈக்குவல் டே அண்ட் நைட், ஈக்குவல் டே அண்ட் நைட், சம இரவு பகல் நல்லா இருக்கும். எப்போ, மார்ச் 21 ஸோ செப்டம்பர் 23. ஓகேங்களா. இது வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ நான் வந்து கொஞ்சம் மூவ் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. இப்போ நமக்கு இந்தியாவுக்கு என்ன சார் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா எங்கே இருக்கு, நம்மளுடைய கடகரேகையை ஒட்டி இருக்கு. இந்தியா எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா கடகரேகையை ஒட்டி இப்படி இருக்கும். ஓகேங்களா. இப்படி இருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க என்ன பண்றாங்கன்னு. ஸோ நம்மளுடைய பூமிக்கு என்ன ஆகுது, தட் மீன்ஸ் எப்போ பாருங்க என்ன ஆகுது, ஸோ வந்து மார்ச் 21க்கு அப்புறம் என்ன ஆகுது, நம்ம இந்தியாவை நோக்கி காத்து வீசுது. கவனிங்க. ஓகேவா. இந்தியாவில் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச்சுக்கு அப்புறம் மே மாதம் ஜூன்லாம் நமக்கு எப்படி இருக்குது, வெப்பம் அதிகமாக இருக்குல்ல, காரணம் என்னன்னு பாருங்க, சன்ரைஸ் என்ன ஆகுது, இந்தியாவை நோக்கி வர ஆரம்பிக்குது. ஓகேவா. 0 டிகிரி என்ன ஆகுது, 0 டிகிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவை நோக்கி வருது. தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா கடற்கரை நோக்கி வந்துட்டு இருக்கு. அப்படின்னா மாதிரி சன்ரைஸ் ஃபுல்லாக என்ன ஆகுது, அப்படி இந்தியாவை நோக்கி வர ஆரம்பிக்குது. அது நமக்கு என்ன ஆகுது, ஸோ மார்ச் மாதம் டெம்பரேச்சர் அதிகமாக ஆரம்பிக்குது, ஏப்ரல் ரொம்ப அதிகமாகுது, ஜூன் ரொம்ப அதிகமாக சொல்கிறோம்ல, காரணம் என்ன, சன்ரைஸ் ஃபுல்லாகவே இந்தியாவை நோக்கி வருது.
ஓகேங்களா. அதுக்கப்புறம் நமக்கு மான்சூன் கிரியேட் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன ஆகும், அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் குறைஞ்சு குறைஞ்சு டிசம்பர்ல என்ன ஆகுது, டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை தாண்டி ரொம்ப தூரத்தில் போய் வந்துடுச்சு. அப்போ டிசம்பர் ஃபுல்லாக நமக்கு எப்படி இருக்கும், குளிர்காலமாக இருக்கும். ஓகேங்களா. திரும்ப என்ன ஆகும், டிசம்பருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நமக்கு ரெயின்ஃபால் கிடைக்க ஆரம்பிக்கும். பார்த்தீங்கன்னா வெப்பம் அதிகமாக ஆரம்பிக்கும். ஓகேங்களா. அப்படின்னு விஷயம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஒரு ரொட்டேஷன் தான் காரணம். அப்போ பார்த்தீங்கன்னா என்ன விஷயம் சொல்கிறாங்க, திரும்ப சொல்கிறேன் பாருங்க. ஸோ டெம்பரேச்சர் என்ன ஆகுது, 0°இருந்து மார்ச் மாதத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது, இந்தியாவை நோக்கி வர ஆரம்பிக்குது. அப்போ நம்ம இந்தியாவுக்கு எப்படி இருக்கும், வெப்பம் அதிகமாக வந்து இருக்கும். அப்போ என்ன பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சம்மராக இருக்கும். ஓகேவா. அதுக்கப்புறம் என்னாச்சு, மான்சூன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னாச்சு, செப்டம்பருக்கு அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்தியாவை தாண்டி போகுது டெம்பரேச்சர். இந்தியா இங்கே இருக்கு. ஓகேவா. டெம்பரேச்சர் இங்கே இருக்கு டிசம்பர் மாசத்துல. அப்படின்னாச்சு இந்தியாவை தாண்டி ரொம்ப தூரத்தில் டெம்பரேச்சர் இருக்குது கரெக்டாக செங்குத்தா. ஓகேவா. அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே குளிர்காலமாக இருக்கும். ஓகே, அந்த மாதிரி சிம்பிளாக தெரிஞ்சுங்க. அப்போ என்னன்னா இந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, இந்தியாவை நோக்கி வருதா, இந்தியாவிலேருந்து வெளியே போகுதா. இந்தியாவை நோக்கி டுவர்ட்ஸ் இந்தியாவை இருந்தாலும் அங்கே வந்து நமக்கு அதிகமான டெம்பரேச்சர் இருக்கு. ஓகேவா. இந்தியாவை தாண்டி போகுது டிசம்பர்ல, அப்படின்னாச்சும் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே குளிர்காலம் வீச ஆரம்பிக்கும். ஓகேவா. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இதை பேஸ் பண்ணி நமக்கு சீசன்ஸும் பிடிச்சிருப்போம் நம்ம. ஓகேங்களா. ஸோ வந்து என்ன சொல்கிறோம், ஸோ வந்து குளிர்காலம். ஓகேவா. அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கோடைக்காலம். ஓகேவா. மொத்தம் 4 சீசன் பிரிக்கிறோம். இப்போ தெரிஞ்சுக்கணும்னா ஸோ இந்த டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், சீசன்ஸ் ஃபார்ம் ஆகுது. தட் மீன்ஸ் இந்தியாவை நோக்கி வருதா, இந்தியாவிலேருந்து வெளியே போகுதா. ஓகேவா. டெம்பரேச்சர் வந்து டுவர்ட்ஸ் இந்தியாவா இருக்கா, ஃபார் அவே ஃப்ரம் இந்தியா அவர்கள். இந்தியா வெப்பம் வந்து இந்தியாவை நோக்கி வருதா, வெளியே போகுது, அதை பொறுத்து நம்ம பண்றோம் சீசன் பிரிக்கிறோம். ஓகே, தெர் ஆர் 4 சீசன்ஸ், 4 விதமான சீசன்ஸ் இருக்கு. ஓகேவா. மொத்தம் 4 சீசன் இருக்கு. என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் விஷயமா வின்டர் சீசன். வின்டர் சீசன் தமிழ்ல பார்த்தீங்கன்னா வந்து தமிழ பேர் குளிர்காலம் சொல்லுவோம். தமிழ்ல பேர் வந்து குளிர்காலம், வின்டர் சீசன். இது எப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரி பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஸோ ஓரளவுக்கு டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா வந்து கூலிங்காக தான் இருக்கும். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஆரம்பிச்சிடும். சம்மர் கோடை காலம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச்ல ஆரம்பிச்சு மே வரைக்கும் அப்படியே வெப்பம் போட்டு தாக்கும் நம்மளே. ஓகேங்களா. அது காரணம் என்ன, ஸோ மார்ச்க்கு அப்புறம் என்ன இந்தியாவை நோக்கி டெம்பரேச்சர் வர ஆரம்பிச்சது. ஓகேங்களா. அதுக்கடுத்து 3வது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூன் ஃபார்ம் ஆகுது. சவுத் வெஸ்ட் மான்சூன். ஓகேவா. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜூனில் ஆரம்பித்து செப்டம்பர் வரைக்கும் இருக்கும். தமிழில் பார்த்தீங்கன்னா வந்து தென்மேற்கு பருவக்காற்று. சவுத் வெஸ்ட் மான்சூன்னா தென்மேற்கு பருவகாலம். ஓகேவா. அடுத்து 4வது பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்கன்னா வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன். ஓகேவா. ஸோ வடகிழக்கு பருவக்காற்று, பருவகாலம். ஓகே, வடகிழக்கு பருவகாலம். ஓகேவா. இது எப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கும். அப்படின்னா பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவகாலங்கிறாச்சு டிசம்பருங்கிறப்ப நமக்கு இந்தியாவை தாண்டி போயிடுச்சு. 23.5 சவுத்தை நோக்கி போயிடுச்சு. அப்புறம் நமக்கு எப்படி கம்ப்ளீட்டாக இந்தியாவை தாண்டி வெப்பம் வந்துட்டு இருக்கு. அப்புறம் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா கூலிங்காக தான் இருக்கும், குளிர்காலமாக இருக்கும். ஓகேங்களா. சில பேர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா மொத்தம் 4 விதமான சீசன் பிரிச்சிருக்காங்க. இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சீசனை பேஸ் பண்ணி ஓகேங்களா, இங்கே முக்கியமாக தெரிஞ்ச விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் பேஸ் பண்ணி நமக்கு என்ன ஆகுது, மான்சூன் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அதை தெரிஞ்சுங்க. ஸோ மான்சூன் பார்த்தீங்கன்னா 2 விதம் மான்சூன் இருக்கு. ஒன்று வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன், இன்னொன்று நார்த் ஈஸ்ட் மான்சூன். சவுத் வெஸ்ட் மான்சூன் தமிழ் பார்த்தீங்கன்னா வந்து தென்மேற்கு பருவக்காற்று. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று வீசுது. அது எப்படி வீசுன்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா. இப்போ தெரிஞ்ச விஷயம் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்றுங்கிறோம் இல்லையா, மான்சூன் சொல்கிறோம் இல்லையா, சவுத் வெஸ்ட் மான்சூன் சொல்கிறோம் இல்லையா. ஆக்சுவலாக இப்போ அந்த மான்சூனுக்கு என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா வீசுகிற எல்லா காற்றுமே பருவக்காற்றா மாறிடாது. ஓகேவா. ஸோ எல்லா விண்டுமே மான்சூன் விண்டா மாறிடாது, பருவக்காற்றா மாறிடாது. காரணம் என்னன்னா ஸோ பருவக்காற்று மான்சூன் அப்படிங்கிறதுக்கு ஒரு 3 விதமான கிரைட்டீரியா இருக்கு. என்ன கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துனீங்க காற்று என்ன ஆகணும், ஒரு காற்று வீசுதுன்னா அந்த காற்று என்ன ஆகணும், குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 160° என்ன ஆகணும் பார்த்தீங்கன்னா திரும்ப வரணும். ஓகேவா. ஒரு காற்று இங்கிருந்து வீசுன்னு வச்சுங்களேன், ஒரு காற்று இங்கிருந்து வீசுது என்ன ஆகணும், குறைஞ்சபட்சம் போயிட்டு என்ன ஆகணும் 160° எடுத்து திரும்ப லொக்கேஷனுக்கு வரணும். ஓகேவா. காற்று என்ன ஆகணும், காற்று திரும்ப வேண்டும். the air should be or the wind should be returned to the origin அட்லீஸ்ட் டேக்கிங் 160° ரிட்டர்ன். என்ன பண்ணும், குறைஞ்சபட்சம் வந்து 160° திரும்பி அடிச்சுட்டு வரணும். இது ஒரு ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது சொல்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த காற்று வீசுதுன்னா நம்ம வீட்டு மொட்டை மொட்டையிலே காற்று வீசுது, ஃபேன்லேயும் காற்று வீசுது, பட் எந்த பாதிப்பும் நமக்கு. ஓகேவா. பட் மான்சூன் வீசுன்னு அர்த்தம் ஸோ லேண்ட் அண்ட் சீல ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகும். லேண்ட் அண்ட் சீல இட் ஷுட் கிரியேட் சம் இம்பாக்ட். ஓகேவா.
ஸோ பருவக்காற்று என்ன ஆகணும், நிலம் மற்றும் கடல்ல சில தாக்கத்தை ஏற்படுத்தணும். சொல்லுவாங்க சவுத் வெஸ்ட் மான்சூன் வரப்போது எல்லாரும் என்ன பண்ணுங்க, பத்திரமா இடத்துக்கு போங்க. சவுத் வெஸ்ட் மான்சூன் வரப்போ என்ன பண்ணுங்க, எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூல் லீவ்னு சொல்றாங்க இல்லையா, அப்படின்னா அவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுது. ஓகேவா, இட் should create some impact on land and sea. அடுத்து சொல்றாங்க இது வந்து கண்டிப்பாக இருக்கணும், வழக்கம் போல காத்து என்ன ஆகணும், லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆகணும். அந்த லோ ப்ரெஷர் ஃபில் பண்ணுறதுக்கு ஹை ப்ரெஷர் போகணும். அப்படி ஒரு காரணமாக தான் கண்டிப்பாக இந்த காற்று வீசி இருக்கணும். ஓகேவா, அப்போ வந்து காற்று பார்த்தீங்கன்னா ஸோ மான்சூன் அப்படிங்கிறதுக்கு வந்து மொத்தம் 3 கிரைட்டீரியா இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து காற்றுல எப்படி இருக்கணும், குறைஞ்சபட்சம் 160 டிகிரி அடிச்சிருக்கணும், யூட்டன் அடிக்கணும். ஓகேவா, அதே போல் சொல்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா வந்து ஸோ லேண்டு சீல ஒரு சின்ன சின்ன தாக்கத்தை ஏற்படுத்தணும். மூணாவது விஷயம் என்ன, லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆகணும். அதை ஃபில் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன ஆகணும், ஹை ப்ரெஷர் வந்து ஃபில் பண்ணி தரணும். இதுதான் வந்து பேசிக்கான விஷயம். ஓகேவா, அப்போ என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி படித்தோம் இல்லையா, ஸோ 0 டிகிரி இருக்குது. ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா கடகரேகை ஓடிட்டு இருக்கு. அப்புறம் சொன்னாங்க 23 டிகிரி ஓடிட்டு இருக்கு. இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறோம், மார்ச் 21ங்கிறப்ப நமக்கு என்னாச்சு, ஸோ 0 டிகிரியில் காற்று வீசிச்சு. அப்புறம் அந்த காற்று அப்படியே கொஞ்சம் தான் பார்த்தீங்கன்னா வந்து டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் தான் மூவ் ஆகினாது இந்தியாவை நோக்கி வர ஆரம்பிக்குது. ஓகேவா, அப்படின்னா யோசிச்சு பாருங்க, டெம்பரேச்சர் இங்கே அதிகமாக வருது அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே என்ன ஆகும், ஸோ லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆகும். யோசிச்சு பாருங்க, என்ன ஆகுது, டெம்பரேச்சர் வந்துட்டு இருக்கு, இந்தியாவை நோக்கி டெம்பரேச்சர் வந்துட்டு இருக்கு. அப்போ டெம்பரேச்சர் பக்கம் அதிகமான அர்த்தம், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆகும் அர்த்தம். ஓகேங்களா, அப்போ என்னாச்சு, இங்கே லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ என்னாச்சு, அரபிக் கடல்ல லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா, அப்படின்னா பார்த்தீங்கன்னா அரபிக் லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா, அந்த ப்ரெஷர் என்ன பண்ணணும், வரக்கூடிய காற்று வந்து பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் ஃபில் பண்ணணும். ஓகேங்களா, ஹை ப்ரெஷர் என்ன பண்ணணும், வரக்கூடிய காற்று வந்து ஹை ப்ரெஷர்ல இருந்து என்ன பண்ணணும், லோ ப்ரெஷர் வந்து ஃபில் பண்ணணும். ஓகேங்களா, அப்படின்னா பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்க்கும்போது ஜூன் 1ங்கிறப்ப என்ன பார்த்தீங்கன்னா ஜூன் 1ங்கிறப்ப இந்தியாவுடைய சொல்லப்போனால் கேரளாவுடைய திருவனந்தபுரத்தில் கரெக்டாக ரெயின்ஃபால் வீச ஆரம்பிக்கும். ஜூன் 1. ஓகேவா, ஜூன் என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கேரளாவுடைய திருவனந்தபுரத்தில் இருக்கும். இப்போ நீங்கள் கேரளாவுடைய ட்ரிவாண்ட்ரத்தில் வந்து ரெயின்ஃபால் வீச ஆரம்பிக்கும். ஓகே, கம்ப்ளீட்டாக லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆயிரும். அதை ஃபீல் பண்ணுறதுக்கு வந்து ஹை ப்ரெஷர் வந்து இருக்கும். அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இன்கேஸ் கரெக்டாக ஜூன் 1 திருவனந்தபுரத்தில் ரெயின்ஃபால் வந்து என்ன சொல்லுவாங்க, ஸோ மான்சூன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பருவமழை தொடங்கிருச்சு. ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் ஜூன் 1 வராமல் ஜூன் 5, 6 வருதுன்னு வச்சுங்களேன், என்ன சொல்லுவாங்க, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஜூன் 5, 6ங்கிறது அப்படியே எக்ஸ்ட்ராவே போகும். ஓகே, ஜூன் 10, 15 போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், என்ன சொல்லுவாங்க, ஸோ பருவமழை தாமதம் ஆயிடுச்சு, மான்சூன் டிலேம்பாங்க. காரணம் என்ன, ஜூன் 1ஆம் தேதி வர வேண்டியவன் தள்ளி போய் வரான், அப்போ அதுக்கு பேர் மான்சூன் டிலே. ஓகேவா, ஸோ இன்கேஸ் பருவமழை பார்த்தீங்கன்னா தள்ளி போகும்னு சொல்லுவாங்க, மான்சூன் டிலேன்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் ஜூன் மாதம் மழையே வரல, ஜூலைலேயும் மழை வரல அப்படின்னு சொல்லுவாங்க, பருவமழை பொழிச்சிருச்சு, மான்சூன் ஃபெயிலியர்ன்றவாங்க. அப்போ தெரிஞ்சுக்க என்ன விஷயம்னா, ஸோ டெம்பரேச்சர் என்ன ஆகுது, ஈக்குவட்டர் ரீஜன்ல இருந்து என்ன ஆகுது, நம்மளுடைய டிராபிக் ஆஃப் கேன்சர் நோக்கி வர ஆரம்பிக்குது. அப்போ டெம்பரேச்சர் வருதுங்கிறப்ப என்ன ஆகும், அங்கே வந்து ப்ரெஷர் குறைவாக இருக்கும். ஓகேவா, ப்ரெஷர் குறைவாக அர்த்தம், அந்த ப்ரெஷர் ஃபில் பண்ணுறதுக்கு ஹை ப்ரெஷர் வந்துட்டு இருக்கு. ஓகேவா, அது கரெக்டாக ஜூன் 1ங்கிறப்ப திருவனந்தபுரத்தில் மழை ரெயின்ஃபால் கொடுக்கும். அப்படி கொடுத்தா மான்சூன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் தள்ளி போனால் மான்சூன் டிலே ஆயிடுச்சு, மழையே வராட்டு மான்சூன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்படின்னா அது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபால் கொடுத்துட்டு அப்படின்னா ஆகுது, அந்த ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, அப்படின்னா பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்க்கும்போது நம்மளுடைய மும்பை இருக்குல்ல, அங்கன்னா ஜூன் 20ங்கிறப்பெல்லாம் மும்பை பக்கம் வந்து போயிட்டு ஹெவி ரெயின்ஃபால் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஜூன் 20ங்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஜூன் 15 வந்து மும்பையில் ஹெவி ரெயின்ஃபால் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா, இப்போ தெரிஞ்ச விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே ஹை ப்ரெஷர் வந்துட்டு இருக்கு இல்லையா, வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, அந்த ஹை ப்ரெஷர் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இலங்கையை சுற்றி வீசணும். ஓகேவா, அந்த ஹை ப்ரெஷர் காற்று வந்துட்டு இருக்கு. அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காற்று கேரளா வழியாக வீசுது, இன்னொரு காற்று என்ன பண்ணுது, இலங்கையை சுற்றி போக ஆரம்பிக்குது. ஓகேங்களா, ஒரு காற்று கேரளா வழியாகவும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இலங்கை சுற்றியும் போயிட்டு இருக்கும் அப்படியே. ஓகேங்களா, அப்போ தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் வந்து கேரளா பற்றி பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே கவனிங்க, ரெண்டாவது பிரிவு இந்த பக்கம் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, அப்படின்னா வரக்கூடிய ஹை ப்ரெஷர் காற்றுனாவது ஃபர்ஸ்ட் கேரளா வழியாக போயிட்டு திருவனந்தபுரத்தில் ரெயின்ஃபால் தருது, அடுத்து மகாராஷ்டிரா பக்கம் போயிடுச்சு. அப்படின்னு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போகும்போது இங்கே 2 விதம், இங்கே நமக்கு மவுண்டைன் இருக்கு, என்ன இருக்கு, வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது, பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கு. அப்புறம் என்ன பண்ணுது, வரக்கூடிய காற்று வந்து இந்த மும்பை இருக்கு இல்லையா, ஃபுல்லாக ரெயின்ஃபால் கொடுத்துரும். ஓகேவா, மும்பையில் ஃபுல்லாக ரெயின்ஃபால் கொடுத்துருச்சு. அது இப்போ நம்ம கொடுத்தது போக அது காற்று என்ன ஆகுதுன்னா மூவ் ஆகிட்டே இருக்கு, மூவ் ஆகிட்டே இருக்கு. அப்போ இங்கே பார்த்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இங்கே இன்னும் சில மவுண்டன்ஸ் இருக்குது. என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு ஆரவல்லி மவுண்டன்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ வந்து ஆரவல்லி மவுண்டன்ஸ் இருக்குது. ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா விந்தியா சாத்புரான் மவுண்டன்ஸ் இருக்குது. ஓகேவா, அப்படின்னா வரக்கூடிய காற்று பார்த்தீங்கன்னா ஸோ மும்பையில் ஹெவி ரெயின்ஃபால் கொடுத்துட்டு
ஓகேவா? அப்படின்னா அந்த காத்து வந்து போய்க்கிட்டே இருக்கு. ஏன்னா காத்து எங்க இருந்து வருது? அரபிக் கடல்ல இருந்து வந்துட்டு இருக்கு. அத்தனையும் மாய்ச்சலான காத்து, அத்தனை ஈரப்பதமான காத்து. என்ன ஆகுதுன்னா, ஈரப்பதமான காத்து வந்து வந்துட்டே இருக்கு. அப்ப அந்த காத்து என்ன பண்ணுது? ஒரு காத்து பார்த்தீங்கன்னா, ஆரவெளிக்கு ஈக்குவலா போயிருது. பேரலலா போயிருது. ஒரு காத்து என்ன பண்ணுது? ஆரவெளிக்கு இணையாக செல்லுது. பேரலா போயிருச்சு. ஏன்னா ஆரவள்ளி வந்து குறுக்க நிக்கல. என்ன பண்ணுது? அது போற வழியில நிக்குது. அப்படின்னா ஆரவள்ளிக்கு பேரலலா ஒரு காத்து போயிருச்சு. ஓகேவா? இன்னொரு காத்து என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, பூமியோட சுழற்சி இருக்குல்ல, அப்படின்னா பூமியோட சுழற்சியின் காரணமா, ரொட்டேஷன் காரணமா என்னன்னா, ஒரு காத்து வந்து சைடுல வளைஞ்சு வீசுது. அது என்ன பண்ணுது? விந்தியா சாத்புரா அதுக்கு குறுக்க போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அப்படின்னா ஆலோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது? ஸோ வரக்கூடிய ப்ரெஷர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரபிக் கடல் வழியா வீசுது. இன்னொரு காத்து வந்து இலங்கையை சுத்தி போயிட்டு இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா வந்து இந்த காத்து என்ன ஆகுது? ஸோ மும்பைல ரெயின்ஃபால் கொடுத்துட்டு ஒரு காத்து வந்து நம்மளுடைய ஆரவள்ளி வழியா போயிருச்சு. ஓகேவா? பிகாஸ் ஆரவள்ளி வந்து பேரலா இருக்கு, இணையா இருக்கு. அது வழியா போயிருச்சு. இன்னொரு காத்து என்ன பண்ணுது போய் பார்த்தீங்கன்னா, விந்தியாவுக்கும் சாத்புரா இதுக்கு இடையில பூந்து போகுது. ஓகே, விந்தியா மற்றும் சாத்புரா கடையில வந்து ஸோ பூந்து போகுது. ஓகேவா? அங்க என்ன ட்விஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, அங்க குறுக்க வந்து ராஜ்மஹால் ஹில்ஸ் இருக்கு, ராஜ்மஹால் குன்று இருக்கு. இப்போ படிச்ச ஓரோகிராஃபிங் அப்படின்னு சொன்னோம். ஒரு ரெயின்ஃபால் ஒரு மேகம் போயிட்டு இருக்குங்கிறப்ப என்ன ஆகுது? குறுக்க ஒரு மவுண்டன் இருந்து என்ன ஆகும்? அங்கேயே ஹெவி ரெயின்ஃபால் அப்படின்னு படிச்சோம். அதுக்கப்புறம் வந்து மழை தடுப்பு மழைன்னு படிச்சோம். தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஓரோகிராஃபிக் படிச்சோம். அப்படின்னா பாத்தீங்க, விந்தியா சாத்புரா வழியா வரக்கூடிய காத்து என்ன ஆகுது? அந்த ராஜ்மஹால் ஹில்ஸா தடுக்கப்பட்டு அங்கே நமக்கு என்ன ஆகுது? ஹெவியான ரெயின்ஃபால் தருது. ஓகேவா? அப்ப அங்க என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த ஏரியா ஃபுல்லா பச்சை பசேல் கிரீனிஷா இருக்கும். அங்க நமக்கு என்ன இருக்கும் ஆக்சுவலி சொல்ல போனா சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ. ஓகேவா? சோட்டா நாக்பூர் பீடபூமி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப என்ன ஆகுது? அந்த வரக்கூடிய காத்து என்னாச்சு? அரபிக்கடல்ல இருந்து போற காத்து கேரளா வழியா போய் மகாராஷ்டிரா வழியா போய் ஒன்னு ஆரவள்ளி வழியா போயிடுச்சு. இன்னொரு காத்து என்னாச்சு? அப்படி ரைட்டா ரொட்டேஷன் அடிச்சு விந்தியா சாத்புரா வழியா போய் ராஜ்மஹால்ல பாதிக்கப்பட்டு அங்க ரெயின்ஃபால் கொடுத்துருச்சு. அந்த ஏரியா கிரீனிஷா இருக்கு. அதான் சொல்றாங்க சோட்டா நாக்பூர் பிளாட்டியூன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா வந்து பக்காவான ஒரு மினரல்ஸ் இருக்க ஏரியா. ஏன்னா அத்தனையும் என்ன, அது கடல் காத்து, அத்தனையும் வந்து தாது பொருள், அத்தனையும் பார்த்தீங்கன்னா மினரல்ஸ். அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே அங்கே ரெயின்ஃபால் கொடுத்து நிறைய மினரல்ஸ் கிடைச்சிருக்கும். அதுக்கு தான் வந்து ஸோ சோட்டா நாக்பூர் பிடபிள்யூ தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்றாங்கன்னா ஸோ அதிகமான தாது பொருள் அங்கே இருக்கும். ஓகேவா? இது ஒரு பக்கம். அடுத்து இங்க ஒருத்த மூடம் பார்த்தீங்களா, என்ன பத்தி பார்க்கலாம். ஸோ இலங்கை காத்து இருக்கு இல்லையா, இதனை பத்தி பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த காத்து என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா இலங்கை வழியா போகுது. இத்தனை என்ன பண்ணுது? மாய்ச்சர் குடிச்சிட்டு போயிட்டே இருக்கு. அப்படின்னா இந்த காத்து வந்து நம்மளுடைய நார்த் ஈஸ்டுக்குள்ள போக ஆரம்பிக்கும். இந்த காத்து நமக்கு நார்த் ஈஸ்ட் வழியா போகும். ஓகேங்களா? இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து மேகாலயால என்ன பண்ணுது? மவுண்டன் கொடுக்கும். மேகாலயாலாம் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாவது மவுண்ட் அத்தனை நாச்சு ஓடி நம்மளுடைய வெஸ்ட் பெங்கால் இருந்து இதுல போகுது. இது பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால் இருந்து போகுது. வங்காள விரிவடைய காத்து காத்து போகுது. ஓகேங்களா? அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த காத்து ஃபுல்லாவே மவுண்ட் மான்சரோட போகுது. ஓகேங்களா? அப்ப இந்த காத்து என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா வந்து மேகாலயால ஃபுல்லா ரெயின்ஃபால் கொடுக்கும். அதான் நம்ம சொன்னோம். ஸோ மவுண்ட் சிண்ட்ரம்னு பகுதி இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அங்க ஃபுல்லா ஹெவி ரெயின்ஃபால் கொடுக்கும். ஒரு கவனிச்சுங்க என்னன்னா மவுஸ் சிண்ட்ரம்ங்கிற பகுதி ஆக்சுவலா வந்து ஸோ அதிகமான மழை கிடைக்குது, ரெயின்ஃபால் கிடைக்குது. பட் அது என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா வந்து அதிக மழை பெறக்கூடிய பாலைவனம் சொல்லுவாங்க. த டெசர்ட் விச் ரிசீவ் அதிகமான ரெயின்ஃபால்னு கேட்பாங்க. இதுனா வந்து மவுஸ் சிண்ட்ரம் தான். ஓகேவா? ஏன்னா அங்க இருக்கிற ராக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா கால்சியம் ராக்ஸா இருக்கும். இந்த மவுஸ் சிண்ட்ரம் இருக்கு இல்லையா, இந்த மவுஸ் சிண்ட்ரம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா வந்து கால்சியம் ராக்ஸ். ஓகேங்களா? அப்படின்னா கால்சியம் சுண்ணாம்பு பாறை, தமிழ் வந்து சுண்ணாம்பு பாறைன்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த பாறை என்ன பண்ணும்? தண்ணிய உள்ள அப்சர்வ் பண்ணாது. அப்படியே அடிச்சு விட்டுரும். யோசிச்சு பாருங்க, நம்ம ஊர்ல தண்ணி போகுதுன்னா, நம்ம ஊர்ல தண்ணி போகுதுன்னா, அந்த தண்ணி உள்ள இறங்கணும், பூமிக்குள்ள இறங்கணும். அப்ப நமக்கு என்ன ஆகும்? தொடர்ந்து தண்ணி கிடைச்சிட்டே இருக்கும். ஓகேவா? ஆனா இந்த தண்ணி நம்மளுது அப்படியே போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். அங்க வந்து பூமி தண்ணி இறங்காது. ஓகேவா? அப்படின்னு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மவுஸ் சிண்ட்ரோம் என்னதான் அதிகமான மழைப்பொழிவு கிடைச்சாலும் அந்த சுண்ணாம்பு பாறை இருக்கு, கால்சியம் ராக்ஸ் இருக்கு. அப்படின்னாச்சு வரக்கூடிய ரெயின்ஃபால் வந்து பூமிக்கு உள்ள இன்ஃபில்ட்ரேட் ஆகாது, பூமிக்குள்ள போய் நிலத்தடி நீரை அதிகப்படுத்தாது. அதான் சொல்றாங்க, இது வந்து அதிக மழை பெறக்கூடிய பாலைவனம் சொல்லுவாங்க. ஓகேவா? டெசர்ட் விச் ரிசீவ் அதிகமான ரெயின்ஃபால் கேட்டாங்கன்னா மவுஸ் சிண்ட்ரோம் பிகாஸ் சுண்ணாம்பு பாறையா இருக்கு. ஓகேவா? அப்ப இந்த காத்துனாச்சு ஸோ பே ஆஃப் பெங்கால போற காத்துனாச்சு அங்க போய் நார்த் ஈஸ்ட்ல ஃபுல்லா ரெயின்ஃபால் கொடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணுது? இந்த காத்தும் போயிட்டே இருக்கும். ஓகேவா? அப்ப என்னாச்சு பாத்தீங்கன்னா ஸோ இங்க வந்து ஆல்ரெடி வரக்கூடிய இந்த ராஜ்மஹால் காத்து கவனிச்சு பாருங்க. ராஜ்மஹால் காத்து என்னாச்சு? இங்க ரெயின்ஃபால் கொடுத்துருச்சு. வெறும் ட்ரையான ஏர் தான் மட்டும்தான் அங்க போய் இறங்கும். அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த அரபிக்கடலை வீச ஆரம்பிச்ச காத்துனாச்சு இந்த காத்து இங்க போகுது. அரபிக்கடல் போய் மகாராஷ்டிரா போய் அடுத்து பாத்தீங்கன்னா இங்க வந்து என்னாச்சு? ராஜ்மஹால் வழியா போய் சேருது. அப்ப எவ்வளவு ஆச்சு? ரொம்ப டிஸ்டன்ஸ் கிராஸ் பண்ணிச்சு இந்த காத்து. ஓகேவா? இந்த காத்து ரொம்ப டிஸ்டன்ஸ் கிராஸ் பண்ணிடுச்சு. பட் அதே இந்த காத்து பாருங்க, அது பே ஆஃப் பெங்கால் இருந்து போயிட்டு ஒரே ஒரு விஷயமா நார்த் ஈஸ்ட் மட்டும் தான் கிராஸ் பண்ணி வச்சிருக்கு.
அப்ப இந்த காத்து என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா, இங்க வலுவிழந்து வருது இல்லையா? இங்க வலுவிழந்து வரக்கூடிய அந்த ராஜமஹால் காத்து நம்ம அப்படியே தூக்கிட்டு போயிரும். கூடவே கூட்டிட்டு போயிரும். என்ன பண்ணுது? இப்படி கூட்டு போயிரும். எப்படி ஞாபகம், உங்க குழந்தை வந்து ரோட்டுக்கு அந்த பக்கம் நிக்குது. நீங்க ரோட்டுக்கு இந்த பக்கம் நிக்கிறீங்க. ஓகேவா? உங்களை பார்த்து ஆஸ்திரேலியா என்ன பண்ணுது? குழந்தை வந்து ஓடி வருது உங்களை பார்த்து. ரோட்ல ஓடி வருது. நீங்க என்ன பண்ணுவீங்க உடனே? அந்த குழந்தையோட கையை பிடிச்சி அப்படி இழுத்துட்டு போயிருவீங்க. காரணம் என்ன? குழந்தையோட ஸ்ட்ரென்த் கம்மி, உங்க ஸ்ட்ரென்த் அதிகம். அப்புறம் குழந்தைய வந்து பிடிச்சி அப்படியே கூட்டு போயிடுறீங்க. அதே போல என்னாச்சுன்னா, இந்த ராஜ்மஹால் வரைக்கும் அந்த காத்து என்னாச்சு? இந்த ராஜ்மஹால் வரைக்கும் அந்த காத்து வலுவிழந்து காணப்படுது. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கு. பட் இங்க வரக்கூடிய காத்து இருக்கு இல்லையா? அது என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கு. அப்புறம் என்ன பண்ணுது? காத்து ஃபுல்லாவே அப்படியே திரும்ப என்னாச்சு? அந்த ஆரவள்ளி காத்து இருந்துச்சு இல்லையா? அதோட சேர்ந்துருச்சு. ஓகேங்களா? அப்ப என்ன விஷயம்? வரக்கூடிய ஹை ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 2ஆ பிரிஞ்சுது. ஒண்ணு கேரளா வழியா வீசுச்சு. ஒண்ணு பார்த்தீங்கன்னா வந்து பே ஆஃப் பெங்கால் வழியா வீசுது. ஓகேவா? அந்த கேரளா காத்து வந்து ஜூன் 1 திருவனந்தபுரம் ரெயின்ஃபால் கொடுத்துட்டு, ஜூன் 20 மகாராஷ்டிரா போய் மும்பைல ரெயின்ஃபால் கொடுக்குது. ஒண்ணு ஆரவள்ளி வழியா போயிடுச்சு. இன்னொரு காத்து என்ன பண்ணுச்சு? விந்தியா சாத்புரா வழியா போய் ராஜ்மஹால் ரெயின்ஃபால் கொடுத்துச்சு. சோட்டா நாக்பூரையே ரொம்ப வளமா மாத்துச்சு. பட் இந்த காத்து என்னாச்சு? ரொம்ப டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுச்சு இல்லையா? அப்ப வந்து எனர்ஜி கம்மியாயிருச்சு. அப்ப இந்த காத்து போகுது இல்லையா? செகண்ட் காத்து போச்சு இல்லையா? இந்த காத்து என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா, மீன்ஸ் பே ஆஃப் பெங்கால் போன காத்து என்ன பண்ணுது? வங்காள விரிகுடா தண்ணி நிறைய குடிச்சிட்டு எனர்ஜியா இருக்கு. அது நார்த் ஈஸ்ட்ல போய் வந்து கொஞ்சம் ரெயின்ஃபால் கொடுத்து என்ன பண்ணுது? எனர்ஜியா தான் இருக்கு. அப்புறம் என்னன்னா, ராஜ்மஹால் காத்தையும் கூட்டம் என்ன ஆயிடுச்சு? ஆரவழியோட போய் மெர்ஜ் ஆயிடுச்சு. ஆரவழியோட போய் சேர்ந்துருச்சு. இது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, ஜூன் 1ல ஆரம்பிச்சு அக்டோபர் வரைக்கும் நடந்துட்டே இருக்கும். ஜூன் 1 டு சொல்ல போனா செப்டம்பர் வரைக்கும் நடக்கும். ஜூன் 1ல ஆரம்பிச்சு என்னாச்சு? இங்க ஜூன் 1, அப்புறம் கடைசி இங்க போய் சேரும்போதுங்களா பாத்தீங்கன்னா செப்டம்பர் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ ஜூன்ல இருந்து நான் செப்டம்பர் வரைக்கும் நமக்கு சவுத் வெஸ்ட் மான்சூனா இருக்கு. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் மான்சூனுடைய ஒரு சின்ன டயக்ராம். அடுத்து நீங்க தெரிஞ்ச ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன். நான் இப்பதான் சொன்னோம் என்ன ஆகணும்? ஒரு மான்சூன்னாலே கண்டிப்பா நான் போன காத்து திரும்ப வரணும். ஓகேவா? அப்படின்னா போன காத்து வந்து திரும்ப வரணும். ஸோ கொஞ்சம் இந்தியான்னு கன்சிடர் பண்ணீங்க. ஓகேவா? அப்போ இந்த காத்து என்ன பண்ணுவோம்? போன காத்து திரும்ப வரணும் இல்லையா? அப்படின்னாச்சு இந்த காத்து ஃபுல்லாக இங்கே போய் சேர்ந்துருச்சு. ஓகே, இந்த பக்கம் போய் சேர்ந்துருச்சு. பட் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த போன காத்து திரும்ப வரணும். குறைந்தபட்சம் என்ன ஆகணும்? 160 டிகிரி ரொட்டேஷன் திரும்ப வரணும். பட் இந்த காத்து வருதுங்க வச்சு என்ன ஆகும்னா, இங்கே ஃபுல்லாக லேண்டு தான், கடலே கிடையாது. ஓகேவா? ஸோ நமக்கு இங்கே அரபிக் சி இருக்கு, இங்கே வந்து பே ஆஃப் பெங்கால் இருக்கு, இங்கே இந்தியன் ஓஷன் இருக்கு. பட் இங்கே நார்த்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபுல்லாக லேண்டு தான். அப்போ அந்த காத்துனாகவும் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் வெப்பமான காத்தா வந்துட்டு இருக்கும். ஓகேவா? அந்த காத்து அது வந்த பாதையிலே திரும்ப வருது. நார்த் ஈஸ்ட் வழியா வந்துட்டு இருக்கு. ஓகேவா? அப்படியே வந்துட்டு இருக்கு. ஆனா இங்க வந்த நமக்கு என்ன கிடைக்குது? ஸோ வந்து ஸோ பே ஆஃப் பெங்கால் இருக்கு, வங்காள விரிகுடா இருக்கு. அப்படின்னாச்சு அத்தனை வெப்பமான காத்து வந்து திரும்ப. ஓகேவா? அந்த வெப்பமான காத்துன்னு அர்த்தம் பசியில வருது. வந்து இங்க என்ன பண்ணுது? ஸோ வந்து பே ஆஃப் பெங்கால்ல ஹெவியா பசியில வந்துச்சு. அப்புறம் அது இருக்கிற தண்ணி நிறைய குடிக்குது. அந்த தண்ணி ஃபுல் என்ன ஆகுது? இங்க வந்து ஒடிசா, அடுத்து ஆந்திரா, தமிழ்நாடு ஃபுல்லாக நமக்கு என்ன பண்ணுறது? ஹெவியாக ரெயின்ஃபால் கொடுக்குது. ஓகேங்களா? அப்படின்னாச்சுன்னா இங்கே பார்க்கும்போது நமக்கு ஸோ கிழக்கு தொடர்ச்சி மலைகள் இருந்துச்சு. அப்படின்னா அது வரக்கூடிய காற்று ஸோ பே ஆஃப் பெங்கால் தண்ணியை குடிச்சிட்டு மாய்ச்சரை ஏற்றிக்கிட்டு என்ன பண்ணுது? ஸோ ஒடிசா, ஆந்திரா, தமிழ்நாடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபால் கொடுக்குது. அப்போ நமக்கு தெரிஞ்சுக்க விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த காற்று இருக்குல்ல எங்க இருந்து வருது? ஸோ இது நார்த்து, இது ஈஸ்ட். அப்படின்னு சொல்றாங்க. இது பேர் நார்த் ஈஸ்ட் மான்சூன் சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த காத்து என்ன சொன்னோம் முதல்ல? சவுத்து, இது வெஸ்ட் அப்படின்னு சொன்னோம். சவுத் வெஸ்ட் மான்சூன் இங்க படிச்சோம் நாம. ஓகேவா? சவுத் வெஸ்ட் மான்சூன் என்னாச்சு? ஸோ வந்து செப்டம்பர்ல ஆரம்பிச்சு, மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜூன்ல ஆரம்பிச்சு செப்டம்பர் வரைக்கும் போய் சேர்ந்துச்சு. அந்த காத்து நான் இப்போ ரிட்டர்ன் வரப்போகுது. ஓகே, அதான் சொல்றாங்க. அக்டோபர்ல ஆரம்பிச்சு டிசம்பர் வரைக்கும் அந்த காத்து ஆகும், அப்படி ரிட்டர்ன் வருது. வரும்போது என்ன ஆகுது? ஸோ வந்து ஃபுல்லாவே லேண்டா இருக்கிறனால என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே ட்ரையான காத்தா வருது. ட்ரையான காத்து என்ன பண்ணுது? பே ஆஃப் பெங்கால தண்ணியை குடிச்சிட்டு மாய்ச்சர் ஏற்றி என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா ஃபுல்லா மாய்ச்சர் காத்து ஃபுல்லாவே ஈஸ்டர்ன் காட்ஸ்ல கிழக்கு தொடர்ச்சி மலையில மோதி என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாவே ஸோ ஒடிசா, ஆந்திரா, தமிழ்நாடு ஃபுல்லாக நமக்கு ரெயின்ஃபால் கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ நல்லா கவனிச்சுக்கணும். இந்த மேப் பாருங்களேன். இந்த ஃபர்ஸ்ட் மேப் இருக்கு இல்லையா? இங்க பாத்தீங்கன்னா ஸோ பெரும்பாலான ஏரியா மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா வந்து கேரளா, மும்பை. ஓகே, அதே பார்த்தீங்கன்னா வந்து நார்த்தில் ஃபுல்லாக என்ன பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு சவுத் வெஸ்ட் மான்சூன் ரெயின்ஃபால் கொடுக்கும். அப்படியே கேட்பாங்க. ஸோ இந்தியா அதிக அளவான ரெயின்ஃபால் கிடைக்கிற காரணம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படி கேட்பாங்க. ஸோ இந்தியா வந்து இந்தியாவில் மெஜாரிட்டி ஏரியா ரெயின்ஃபால் கிடைக்கிற காரணம் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன். அது இந்த இது பாருங்களேன், நார்த் ஈஸ்ட் பாருங்க எப்படி இருக்கு. ஸோ வடகிழக்கு பருவக்காற்று எப்படி பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஒடிசால, அதே தமிழ்நாட்டில் அம்மா இருக்கு. ஓகேவா? அப்ப ஒடிசா, ஆந்திரா, தமிழ்நாடு. ஓகே, ஒடிசா, ஆந்திரா, தமிழ்நாடு இங்க மட்டும் ரெயின்ஃபால் தரது பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வடகிழக்கு பருவக்காற்றுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா?
அப்போ இதான் வந்து காற்றுடைய 3 டைப் பார்த்தோம். ஒன்று கன்வென்ஷனல் ரெயின்ஃபால், வெப்பசலன மழை, பிகாஸ் ஆஃப் டெம்பரேச்சர் ஃபார்ம் ஆச்சு. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சைக்ளோனிக் ரெயின்ஃபால், புயல்னால ஃபார்ம் ஆச்சு. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து மான்சூன் சொல்லி படிக்க ஆரம்பிச்சோம். ஸோ மான்சூனில் வந்து 2 டைப் படித்தோம். ஒன்று வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன், வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன். ஓகேவா? தெளிவாக தெரிஞ்சுங்க. பிகாஸ் இந்த பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய அக்ரிகல்ச்சர் கிராப்ஸை கல்டிவேட் பண்ணுறோம். எப்போ நம்ம ஊரில் மழை வருதுன்னு தெரிஞ்சுதான் நம்ம விவசாயம் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ வந்து விவசாயத்துக்கு அக்ரிகல்ச்சருக்கு மோரலஸ் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய மான்சூன் தான். ஓகேவா? அதான் பார்த்தீங்கன்னா வந்து மகாராஷ்டிரா நிறைய ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அடிக்கடி சூசைட் பண்ணி செத்து போவாங்க. நிறைய கேஸ் இருக்கு. ஓகேங்களா? அது காரணம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான மான்சூன் கிடைக்காம நிறைய விவசாயிகள் விவசாயம் பண்ண பண்றாங்க, கடன் வாங்கி செத்து போனாங்க. ஓகேங்களா? அது பண்ண போனா ஆக்சுவலாக இன்னொரு காரணம் இருந்துச்சு, ஜெனட்டிக்லி மாடிஃபைடு காட்டன் போட்டாங்க, அது ஒரு காரணம். பட் ப்ராப்பரான மான்சூன் இல்லாட்டி விவசாயம் பாதிக்கப்படும், விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஆஸ் அ ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா என்ன பண்ணணும், நீங்கள் வந்து மான்சூனை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். எப்போ மான்சூன் கிரியேட் ஆகும், எப்போ வந்து அதிக மழை பொழியும் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்தியா முழுக்க அதிக ரெயின்ஃபால் வர காரணம் என்ன, நம்மளுடைய சவுத் வெஸ்ட் மான்சூன், தென்மேற்கு பருவக்காற்று. தமிழ்நாடு, ஆந்திரா, ஒரிசா மழை அதிகம் பிறக்க காரணம் என்ன, நம்மளுடைய நார்த் ஈஸ்ட் மான்சூன், வடகிழக்கு பருவக்காற்று. ஓகேங்களா? இது தெரிஞ்சுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமான விஷயம். ஓகே, இதே வந்து குளோபல் லெவலில் பார்க்கும்போது எல் நீனோன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எல் நீனோ குளோபல் லெவலில் பார்த்தீங்கன்னா எல் நினோன்னு சொல்லுவாங்க. தமிழில் அப்படி சொல்லுவாங்க, எல் நினோ செயல்பாடுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆக்சுவலாக என்ன ஆகுதுன்னா, நம்ம பசிபிக் கடல் இருக்கு இல்லையா, அங்கன்னா பார்த்தீங்கன்னா சில வெப்பத்தின் காரணம், வெப்பநிலை காரணமாக என்ன பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்து ஹைப்பர் லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆகும். அது போல விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே மான்சூன், நம்ம ஊரில் எப்படி மான்சூன் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும், அதே போல் வந்து ஸோ எல் நினோங்கிறது உலக அளவிலான வெப்பநிலைக்கான காரணம். ஒரு இதில் ரொம்ப சிம்பிளாக கேட்டாங்க, எல் நினோ இஸ் ரிலேட்டட் டு, ஓகேவா, இதுதான் வந்து இந்த ரெயின்ஃபால் தான். ஓகேவா? அப்போ தெரிஞ்சுங்க வந்து எல்னினோ வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். ஸோ உலக அளவில் நம்ம ஊரில் எப்படி மான்சூன் இம்பாக்டை கிரியேட் பண்ணுதோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து குளோபல் லெவலில், உலக அளவில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மான்சூன் பேர் தான் எல்னினோன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது சிம்பிளாக தெரிஞ்சுங்க. இது எப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஸோ முழுக்க முழுக்க பெரும்பாலும் வந்து பசிபிக் ஓஷனில் காணப்படும். அந்த ரீஜனில் அப்படி விஷயம் தான் பார்த்தீங்கன்னா எல்னினோன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது பேசிக்கான விஷயம் தெரிஞ்சுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து மான்சூனை பற்றி ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஃபைன். இன்னைக்கு கூட இந்த கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். டவுட்ஸ் இருக்குங்களா?